எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு தாட்டும் இருக்கும். இப்போ மட்டும் நான் ஸ்கூல் படித்தேன்னா இப்போ நான் படிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், பழகிற விதம் கூட வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம மெச்சூரிட்டி வந்து பெட்டராக இருக்குது. இந்த தாட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஸ்கூலாக என்னால் ஒரு பில்டிங் கட்டி நடத்த முடியாது. உங்கள் கட்டின பில்டிங்கை எனக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு தர முடியுமா? இந்த 2-3 நாள் நான் பிரின்சிபலாக இருந்தால் எப்படி நடத்தணும்னு நடத்தி பார்ப்போம். எஃப்ஆஃப்ரா ப்ரோ வந்து ஸ்டோரி டெல்லிங், சஞ்சீவ் supermeme.ai அவர் வந்து எதுக்குன்னா அவரோட ஹியூமர். நீங்கள் வந்து பாட்காஸ்டர் ஐஸ்வர்யா வந்து இன்ஸ்டாகிராமுக்காக, ஷஷாங்க் வந்து நியூஸ் லெட்டர், மீனங்க் வந்து லிங்க்டின் ஜீனியஸ்பா, ஷாய் கிருஷ்ணா. அதாவது மீனங்க் அண்ட் ஷாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ட்ரிவன். ஆயுஷ் வந்து ட்விட்டரில் பில்ட் இன் பப்ளிக் பண்ணுவாங்க. ஸோ பில்ட் இன் பப்ளிக் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்று என்னன்னா, இதில் நிறைய பேர் நேம் இப்போ நமக்குலாம் ஒரு குரூப் இருக்குது, இவங்களெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்லேயே இல்லாத சில பேர் இருக்காங்க. ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா there is already 150+ இருக்காங்க. ஐ திங்க் தி யங்கஸ்ட் has already been 23 or 24 இருக்காங்க. இந்த 45 minutes கிளாஸ்லாம் வந்து தாக்குப்பிடி இது கஷ்டம்னால 20 minutes கிளாஸாக மாற்றுறேன். ஒன் ரேண்டம் டே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி நான் ஒரு பேக் டு ஸ்கூல் மாதிரி கான்செப்ட் பண்ணுறேன், 3 நாள் வந்து எல்லாரும் ஸ்டே பண்ணி விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிற மாதிரின்னு சொன்னீங்க. போது எக்ஸைட் ஆனுங்க. ஓகே 3 நாள் எல்லாரும் வர போகிறாங்க, ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் நீங்கள் இடம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு IITM அது வாசல்லேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. அதில் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். அந்த ஆடிட்டோரியம் பார்த்தா செம்ம எக்ஸைட். வெல்கம் தீபக் ப்ரோ. தேங்க்யூ. வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். ஸோ நீங்கள் தான் ஆக்சுவலி ஒரே கெஸ்ட் செகண்ட் டைம் வருது. ஸோ நான் ஒரே கெஸ்ட் கிட்ட செகண்ட் டைம் சொல்கிறது வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன்ட்டு. ஸோ இந்த பாட்காஸ்ட் எதுக்காகங்கிறது சொல்லிடலாம் ப்ரோ. ஒன் ரேண்டம் டே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி நான் ஒரு பேக் டு ஸ்கூல் மாதிரி கான்செப்ட் பண்ணுறேன், 3 நாள் வந்து எல்லோரும் ஸ்டே பண்ணி விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிற மாதிரின்னு சொன்னீங்க. அதில் பாட்காஸ்ட் என்ன எடுக்க மாதிரி கேட்டிங்க. அந்த டைம் ஓகே தீபக் ப்ரோ வில்லா பிளான் பண்ணியிருந்தீங்க, வில்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் போகலன்னு சொல்லிட்டு நான் எக்ஸைட்டடாக, ஏன்னா வில்லாங்க வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதில் போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சொல்லி எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா நீங்கள் ஒவ்வொருத்தராக குரூப் ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, ஓகே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ப்ளே எடுக்கிறாங்க. ஷஷாங் வந்து நியூஸ் லெட்டர் எடுக்கிற மாதிரி, எஃப்ஆஃப்ரா வந்து ஸ்டோரி டெல்லிங்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்கும்போது எக்ஸைட் ஆனேன். ஓகே 3 நாள் எல்லோரும் வர போகிறாங்க, ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் நீங்கள் இடம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு IITM அது வாசல்லேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. அதில் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். அந்த ஆடிட்டோரியம் பார்த்தோன்னா செம்ம எக்ஸைட்டு. ஏன்னா பயங்கரமாக சேர் இருந்துச்சு, அந்த சேருக்கும் ஸ்டேஜுக்கு ஒரு டிஸ்டன்ஸு, பெரிய ஸ்டேஜு. அப்பவுமே கற்பனை பண்ணி பார்த்தாச்சு, ஓகே இது வேறு லெவலில் இருக்க போகுது. ஆப்வியஸாக அங்கே நீங்கள் ப்ரொஃபஸர்னு வேறு எல்லாத்தையுமே சொன்னீங்க, ப்ரொஃபஸர்னு. ஓகே அப்போ லிங்க்டின் போஸ்ட்லாம் எழுதிடலாம். ஐ டிடன்ட் நோ அபவுட் JW. உண்மையிலே ப்ரோ நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு IITIMங்கிறது பெருசாக லைக் நாலேஜெல்லாம் தெரியாது, சீரியஸாக எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் தெரியும் போது தான் கொஞ்சம் நாள் கடந்து போயிடுச்சு. அப்போது இன்னும் போஸ்ட்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு ரஃப் டிராஃப்ட்லாம் எழுதி வச்சாச்சு. எப்படியும் அக்டோபரில் எழுத போகிறோம், அன்றைக்கி போயிட்டு கண்டன் எழுதிக்கலாம் லிங்க்டின்லன்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருந்தேன் ப்ரோ. ஆனால் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, லைக் என்ன ஏதுன்னு கேட்கல. நீங்கள் பாட்காஸ்ட் எடுக்குன்னு சொன்னீங்க, சொன்னேன். அப்போ குரூப்பில் பேசும்போது தான் சொன்னீங்க கிளாஸ் ஹவர் மாதிரி இருக்கும், காலையில் ஒரு 3 பீரியட் 4 பீரியட் மாதிரி இருக்கும், பிரேக்கு அதுக்கப்புறம் வேறு இருக்குன்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சது, ஓகே சம்திங் ஸ்பெஷல் சம்திங் பிக்குன்னு இருந்துச்சு. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அப்போ யோசித்தேன் எப்படி ஆப்வியஸாக அந்த ஆடியன்ஸும் லைக் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு. அப்போ ஒரு பாட்காஸ்ட் எபிசோடாகவே பண்ணிடுவோம். ஆமாம், ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு எபிசோடாகவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த பாட்காஸ்ட்டோட தீமு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ DNA ஸ்கூல்லாம் என்னது, ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த விஷயங்கள்லாம் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் கேட்கணுன்னு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு அக்கேஷன் வந்தனால நம்ம மறுபடியும் வந்து இந்த ஷோ வராது, சூப்பர் ஸ்பெஷல் ஃபார் மீ. எனக்குமே ஒரு ஹானர் தான். அண்ட் இந்த பெருமை ஃபஸ்ட்டு எனக்கு தான். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரும் 2 தடவை கூப்பிடலாம், பட் ஃபஸ்ட்டு என்னன்ற பெருமையை நான் எடுத்துக்கிறேன். DNA ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நிஜமாக சொல்லணுன்னா ஆசைலாம் இருந்திருக்கு, ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு. பட் எதுவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா அதை பெருசாக தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அதை நம்ம வந்து ஒரு சின்னதாக கூட செய்யலாம். எதுவுமே பண்ணோன்னா அதுக்கு நிறைய காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் ஆரம்பித்தது தான் DNA ஸ்கூல். அண்ட் அது என்ன ஐடியாவாக இருந்ததுன்னா, ஸ்கூலை விட்டு போனவங்க, அதாவது 25 இயர்ஸ் இல்லைனா 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இப்போது அந்த ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுவாங்க.
எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு தாட்டும் இருக்கும். இப்போ மட்டும் நான் ஸ்கூல் படித்தேன்னா இப்போ நான் படிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், பழகிற விதம் கூட வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம மெச்சூரிட்டி வந்து பெட்டராக இருக்குது, இந்த தாட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் வந்து கொடுக்காது அவ்வளோ சீக்கிரம், அட்லீஸ்ட் நம்ம ஊரில் கிடைக்காது. சரி, நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதுதான் ஆரிஜின் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் யாரை சொல்லித்தர வைக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லித்தரது இவங்களோட சின்ன வயசு பசங்களா ஓகே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லித்தர முடியும், அவங்ககிட்ட என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏஜுக்கு அவங்ககிட்ட என்ன நிறைய கற்றுக்கலாம். பிரம்மாண்டமாக கற்றுக்கூடிய விஷயம் இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வியப்பாக இருக்கிறது என்னென்னா, அந்த சின்ன ஏஜ்லேயே வந்து அவங்க வந்து ஆடியன்ஸை வந்து புல் பண்ணுற அந்த ஒரு எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஈஸியாக காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அதை வந்து புல் பண்ணிடுறாங்க. கேமரா முன்னாடி ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே அந்த ஒரு ஷைனஸ் இருக்கும். சில 40 வயசு ஆகி கூட அந்த கேமரா முன்னாடி ஒரு பயம் இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அந்த எந்த வித ஃபியர் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட். அதே மாதிரி எந்த பயமும் இல்லை, இது போனால் என்ன நடக்கும், என்ன பேசுவாங்க, பேட் மவுத்திங் பற்றி இல்லை. ஸோ அதில் ஒரு கரேஜ் இருக்குது. தெர் லாட் ஆஃப் திங்ஸ். ஜஸ்ட் நான் எடிட்டிங் மட்டும் இல்லை, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தாண்டி திங்கிங் வைஸ்மே நிறைய இருக்குது. இப்போ அவங்கள அதை சொல்லித்தர சொல்லலாம். ஓகே, அவங்களுக்கு அது கஷ்டமான விஷயம். நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், இதெல்லாம் 30+ மேலே இந்த செல்ஃப் டவுட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த பேசிக்காக பார்த்தீங்கன்னா மில்லேனியல்ஸ் இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் இது கஷ்டம். இதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு அது ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் வந்தவங்கள இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அதை சொல்லித்தர சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஃபவுண்டர் ஆகட்டும், ஃப்ரீலான்சர் ஆகட்டும், இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கில் ஆகிடுச்சு. இது தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி உங்களோட பிஸ்னஸையோ இல்லை உங்களோட பர்சனல் நேமையோ பிராண்டோ எது வேணால் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இன்டர்நெட்டுக்கு நீங்கள் ரீச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியலை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ஏஜ் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த ஸ்கில் செட்டோ இந்த இதெல்லாம் எசிஸ்டன்ஸ் இருக்கும், இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை சொல்லித்தர சொல்லலாம். அப்போ அதில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக போகணுன்னா அதில் நிறைய இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரூட் போட்டு அது எல்லாம் இன் அண்ட் அவுட் வெளில வந்துட்டீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து யூடியூப்பில் வந்து என்னோட வந்திருப்பாங்க, இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி பிளாகிங் எழுதுறது, நியூஸ் லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி ஹியூமர் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஸ்கூலாக என்னால் ஒரு பில்டிங் கட்டி நடத்த முடியாது. ஆல்ரெடி கட்டின பில்டிங்கை போய் கேட்போம், உங்கள் கட்டின பில்டிங்கை எனக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு தர முடியுமா. அந்த 2-3 நாள் நான் பிரின்சிபலாக இருந்தால் இல்லை நம்ம வந்து வந்தால் எப்படி நடத்தணும்னு நடத்தி பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் நமக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும், சரி அதை வந்து இதுன்னு பண்ணாமல் சின்ன லெவலில் ஒரு MVP மாதிரி குட்டியாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃப்ரீலான்சர் சொன்னீங்க, அப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ், ஃபவுண்டர்ஸ், ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம் ப்ரோ. நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கேன்னா எனக்கு இது என்ன மாதிரி, லைக் நான் என்ன மாதிரியான ஸ்கில்லாம் எடுத்துக்கலாம் மாதிரி 3 பேர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன டேக்அவேவாக இருக்கும். இந்த 3 நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் மாதிரி உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் இது சொல்லுவீங்க? இந்த 3 பேருக்குமே என்னென்னா, நான் என்ன காமன் திங் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஐடியான்றது கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறது. ஐடியா இருக்க எல்லாருமே ஒன்று அந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறது இல்லை. ஓகேவா. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆத்தரோட ஒரு புக்கில் இருக்கும், டெரெக் சிவர்ஸ்ன்றதில். நிறைய நம்ம வந்து கிரேவியார்ட்ஸில் போனீங்கன்னா நிறைய ஐடியாஸ் தான் ஆக்சுவலி ஆர் டெட். ஓகே, பண்ண முடியாமல் இட்ஸ் ஜஸ்ட் டெட். அது அவங்களோட அப்படியே போயிடுச்சு. ஒரு நல்ல பெஸ்ட் கைண்ட் ஆஃப் எண்ட் ஆர் டெத் எதுவாக இருக்கும்னா, கம்ப்ளீட்லி ஐ எம் ட்ரைட் அப். ஓகே, என் ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன், அண்ட் தென் ஐ எம் கான். பேசிக்காக அப்போ என்னென்னா, அது வந்து பேட்ரி ஃபுல் 0 டவுன் ஆகி போன கேஸ்னால் அப்போது தேர் இஸ் நத்திங் லெஃப்ட். ஓகே, ஸோ த பெஸ்ட் கைண்ட் ஆஃப் இது வந்து எம்டி டெத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஐடியாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும், ஆனால் எல்லா ஐடியாஸும் வந்து இது பண்ணுறதில்ல. அதை நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி அது வந்து ரீச் பெருசாக. இப்போ நம்மளுக்கு நம்ம ஐடியா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், இது நல்லாயிருக்கு, நம்ம கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சொல்லும் போது அந்த எந்தூசியாசம் எதிராளிக்கு வரோம் போயிடலாம். அப்போ நம்ம அந்த ஐடியாவை வந்து டவுட் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ஐடியாவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் 90% அந்த ஐடியாவில் பிரச்சனை இருக்காது,
எக்ஸிக்யூஷனும் இல்லை. அந்த ஐடியாவை நான் கரெக்டான விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் எக்ஸைட் ஆகிற விதத்தில் நான் சொல்லலை. ஓகே 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 ஓகேவா? ஐடியா நல்லா இருக்கு, பட் அதை நான் அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங், அந்த உங்களுக்கு என்ன சொன்னால் அந்த கதையை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே. ஓகே ஓகே ஸ்க்ரீன் பிளே. ஓகே, சொல்கிற கதை ஸ்ட்ரைட்டாக இருந்தாலுமே அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோம். சின்ன லீனியர் கதைனா கூட அதை எடுத்து இன்னைக்கு வந்து பக்காவாக ஸ்க்ரீன் பிளேல மாற்றி கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் கம்மிங் அவுட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு லீனியர் ஸ்டோரி, லீனியர் ஐடியா கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். ஓகே, அது இந்த ஸ்கில்லோட ஜாயின் ஆகும்போது தான் அந்த ரீச்ன்றது கிடைக்கும். ஸோ எந்த ஃப்ரீலான்சர் இவங்க யாராக இருந்தாலும் உங்களோட ஐடியாவை, இஃப் யூ திங்க் மை ஐடியா ஹஸ் டு மேட்டர், நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப், மற்றவங்களுக்கு இட் ஹஸ் டு மேட்டர். அவங்களோட இதுன்னு இருப்பாங்க, ஒரு எண்டில் அதை யூஸ் பண்ண போகிறவங்க, அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயம். அவங்க யார், அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, அவங்களுக்கு எப்படி இது வந்து நீங்கள் சொல்லும் போது உங்ககிட்ட இருக்க அந்த எந்தூசியாசம் அவங்ககிட்டயும் வரணும். அதுக்கு எப்படி சொல்லலாம், அந்த ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஸ்கில்ஸ்ன்னு சொன்னால் ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லியிருந்தீங்க, நான் பாட்காஸ்ட் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் வராங்க, லைக் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, ஒய் யூ சூஸ் தெம், அதுவும் சொல்லிடுங்க ப்ரோ. இப்போ நான் ஒரு பாட்காஸ்ட் கூட பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. லைக் நம்ம பாட்காஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன சேனலாக தான் இருந்துச்சு, இப்போ சின்ன சேனலில் கம்பேரிட்டிவ்லி, ஆனால் க்ரோத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா தமிழ் ஸ்டார்ட் அப் ஆடியன்ஸை பிடிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து சின்ன சேனல் இல்லை. ஆமாம் ப்ரோ, லைக் இல்லை கம்பேரிட்டிவ் நம்பர்ஸில் வெளியேந்து பார்க்கும்போது இருக்கும். மற்றபடி ஒருத்தர் பீரியட் டைம் என்ன பார்த்துருந்தீங்க, ஸோ மற்றவங்களாம் எதனால் சூஸ் பண்ணீங்க, ஸோ யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே, 99% நான் சூஸ் பண்ண எல்லாருமே நான் ரொம்ப பழகினவங்க தான். ஓகே, லைக் அவங்களோட இம்பேக்ட் நீங்கள் பார்த்தோம். ஆமாம், அவங்கள ஆஸ் அ பர்சனாகவே நான் பழகினவங்க, பியாண்ட் அவங்க ஒரு கிரியேட்டராக தாண்டி. ஓகே, அது ஃபார்ச்சுனேட்லி நான் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து இல்லைன்னா ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இருக்கனால, ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால ஐ நோ தம் பர்சனலி. ஸோ அதில் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தெரிஞ்சவங்கள, எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கள தான் நான் வந்து கூப்பிட்ருக்கேன். ஓகே, ஓகேவா? அண்ட் எப்படின்னா நல்லா தெரிஞ்சாதான் ஐ கேன் ஆல்சோ நோ பியாண்ட் தேர் சக்ஸஸ். ஓகே, சக்ஸஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேவா? மோர் தென் பிஸ்னஸ் சக்ஸஸோட இந்த ஃபாலோயிங் சக்ஸஸ் வந்து குயிக்காக நிறைய பேர் எடுக்கலாம். ஓகே, பட் ஆனால் அதுக்கு அந்த பர்சன்ஸ்க்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸு, ஹம்பிள்னஸ்ஸு, அந்த வந்து அவங்களோட ஆனஸ்டி, அவங்க என்ன இருக்கணும் அதை வந்து வெளில சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டீச்சருக்கே உண்டான குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஓகே, டீச்சர் எதையும் மறைச்சு பேசக்கூடாது. ஓகே ஓகே, டீச்சர் போய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் யார்கிட்டலாம் அதுக்குன்னு நான் கூப்பிடாதவங்களாம் அது இல்லைன்னு இல்லை. என்னால் ஆல்ரெடி வந்து இந்த காதலா படத்தில் லாஸ்ட் சீனில் வடிவேல் வந்து தண்ணில் குடிச்சிட்டு போதும் எங்கள் ஹவுஸ்ஃபுல் இதுக்கு மேலே குதிக்காதீங்கன்னா, ஆல்ரெடி டீச்சர் லிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால நிறைய பேரை என்னால் கூப்பிட முடியல. இப்போவே நீங்கள் இப்போ இந்த பேரெல்லாம் கேட்டோன்னே நான் வந்து ஃபோனை தான் எடுக்கணும், ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, யார் பேரையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், ஆனால் நீங்கள் அது சொன்னீங்களே, சொல்லும் போது மைண்டில் அப்படி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆமாம், நிஜமாவே லிஸ்ட்டு வந்து பெருசு, ஏன்னா கற்றுக்கிறதுக்கு இதில் நிறையவும் இருக்குது. அதே மாதிரி இது 3 நாளில் வந்து சுருக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. பட் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அந்த 3 நாள்ன்றனால அதில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான். ஓகே ப்ரோ, எது கரெக்டாக எதை சொல்கிறோமோ அதை வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடணும். ஓகே, நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம், நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் படித்த போது நம்மளுக்கு ஒரு சில ஆசைங்க இருக்கும் இல்லையா? இப்படிலாம் இருந்தால் ஸ்கூல் நல்லா இருக்குமே. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த ஆசையை தோணுது யாருன்னா எஃப்ஆஃபரா தான். ஓகே ஓகேவா? அந்த போஸ்ட், லிங்க்டின் போஸ்ட். ஆமாம், சும்மா இல்லாமல் என்னோட வந்து தீபக் ப்ரோ மட்டும் ஒரு என்னோட ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்லி அது தாட் ப்ராசஸாக யோசிக்க ஆரம்பிச்சு, சரி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அதுக்கு மேலே ஸ்கூல் இருந்தது, அதை நம்ம இப்போயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. அதை பார்த்துட்ட பிறகு யோசிக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, 45 மினிட்ஸ் கிளாஸ்லாம் கவனிக்க முடியல, நம்மளுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை. அப்போவே இல்லைனா இந்த டைமில் சான்ஸ் இல்லை. இன்னும் வயசாகிருக்கு எல்லாருக்கும், 30 வயசுக்கு அப்புறம் கூப்பிட்றேன், அப்போ இன்னுமே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே, அது க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் 25 இயர்ஸ்க்குள்ள 30ல் இருந்தும் பட் அவங்க வந்து ஸ்டில் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்லா ஷைன் ஆகியோ இல்லைனா ஒரு ஃபவுண்டராக அவங்க ஒரு கம்பெனி இருந்தாலும்
ஏஜ் வந்து கம்பல்சரியாக அது வந்து ஒரு பாராக வந்து இங்கே வைக்கல. பட் 30+ மேலே இருக்கும். டைவர்சிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இன்ஃபேக்ட் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்ரெடி 150+ இருக்காங்க. ஆமாம், தெர் இஸ் ஆல்ரெடி 150+ இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தி யங்கஸ்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் 23 or 24 இருக்காங்க. ஓகே ஓகே. டீச்சர்ஸ்க்கும் இவங்களுக்கு இருக்க கான்வர்சேஷனை விட ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். இவங்களுக்குள்ள இருக்க நான் இப்போது என்னென்னா, நான் வந்து இவங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கூட நான் தான் பண்ண போகிறேன். யார் பக்கத்தில் யார் 3 நாளும் வேறு அரேஞ்ச்மெண்ட் வரும். ஓகே, அதில் அப்படி தான். ஆமாம், அதில் தான் வரும். ஓகே, ஸோ அதையுமே நான் இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணுறேன். இந்த 50 இயர் பக்கத்தில் தான். ஸோ அவங்களுக்குள்ள இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, ஓகே. நம்ம கொஸ்டின் இதில் இருந்துச்சு ப்ரோ, யார் யார் என்னென்ன. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பார்க்காம ட்ரை பண்ணுறேன். இல்லை, எனக்கு அந்த லிஸ்ட் தெரியும், நான் குரூப்பில் இருக்கேன்ல, நீங்கள் மிஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். ஓகே. எஃப்ஆஃப்ரா ப்ரோ வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ அவர் வந்து இன்னைக்கு ஸ்டோரி டெல்லிங் வந்து செம்மையாக பண்ணுறாங்க. ஆமாம், அந்த கான்செப்ட் எந்த சேனல் ஆகட்டும், மீடியம், இது யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், ஸ்டோரி டெல்லிங் ஆஸ் அ கான்செப்ட் எந்த இதுவும் சொன்னாலும் அது அழகாக ஒரு கதையை மாற்றிடுறாரு. அது எக்ஸாக்டாக ப்ரோ. ஆக்சுவலி நாங்கள் ஊருக்கு வந்திருந்தா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. அது வந்து ஷார்ட்ஸ் லைக் ரீலுக்காக சொன்னாங்க. நான் அதே விஷயத்த நான் எங்கே அப்ளை பண்ணாலும் அது மேஜிக் நடக்குது. அது அங்கேன்னு இல்லை, அதை நான் லிங்க்டின் போஸ்ட்டில் அவங்க சொல்கிறது அப்படியே எழுதுறேன்னா அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம், அப்போ தான் தெரிஞ்சது. என்கிட்ட சொல்லும்போது நான் டிமாண்ட் பண்ணது அதேமாதிரி ரீல் பண்ணணும்ன்ட்டு. கரெக்ட். ஆனால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம எங்கே அப்ளை பண்ணாலும் அது ஒர்க் ஆகுது ப்ரோ. கரெக்ட். ஸோ அவருக்கு அந்த இது அந்த கேம் நல்லா பிடிச்சிட்டாரு. அடுத்து நம்ம சஞ்சீவ் சூப்பர் மீம் .ai மைக்ரோசாஸ் பில் பண்ணியிருக்காரு. அது வந்து $50,000 ரெவன்யூக்கு ஸ்கேல் பண்ணியிருக்காரு. அது மேலே போயிருக்காரு, வெளில சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஓகே ஓகே ஓகே, நான் பாட்காஸ்ட் கூப்பிட்டு கேட்டுறேன் ப்ரோ. ஆமாம். அண்ட் அவர் வந்து எதுக்குன்னா அவரோட ஹியூமர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கூட அவர் உண்மையாகவே அவர் சாஸ் பண்ணுறாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஓகே ஓகே, அவர் வீடியோஸ் மூலியமா தான் எனக்கு தெரியும். ஓகே, எல்லாம் ரோஸ் பண்ணிட்டு. ஆமாம், அதுக்கப்புறமா தான் ஓகே இதுவும் பண்ணுறாரா அவர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகே, ஹியூமர்னா என்ன இருக்கும் ப்ரோ? லைக் நான் எனக்கே அவர் ஒரு சிங்கிள் பர்சனாகவே ஷூட் பண்ணுவார். ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் அது பார்த்துருக்கேன் ப்ரோ. இங்கே என்ன சொல்லி தருவாங்கன்னு கேட்குறேன். இங்கே வந்து அவரோட கிளாஸே வந்து ஓகே, அது நான் என்னன்னு சொல்லுவேன், ஹியூமர் 101. ஓகே, உங்கள் கண்டென்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து எஃப்எஃப்ரா சொல்லி தராருன்னா அந்த கண்டென்ட்டில் ஹியூமர் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, எவ்வளோ ஆட் பண்ணுறது, அதாவது உப்பு எவ்வளோ ஆட் பண்ணலாம், தேவையான அளவுன்ற மாதிரி அந்த தேவையான அளவு எவ்வளோ, அது கரெக்டாக அது எங்கே இது பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறோம், ஓகே இதெல்லாம் எப்படிலாம் கூட ஹியூமரை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா சஞ்சீவ் கிட்ட வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து காமனாக வந்து ரீட்டெயிலில் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. B2Bல ஹியூமருன்றது உங்களுக்கு வந்து B2Bல ஹியூமருக்கு இடம் இல்லை, ரொம்ப சீரியஸான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்க இடத்துல அவர் அங்கே ஹியூமரை கொண்டு வந்து அந்த ஹியூமரை வந்து அவர் கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, அங்கே தான் அது வந்து நீங்கள் சொன்ன இது தோணுது. பேசாமல் ஒரு ஸ்டார்ட் அப் காமெடி ஷோ பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் அப் ஓப்பன் மைக் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப் ஓப்பன் மைக்கில் வந்து லைக் இது வந்து ஐடியான்னு சீரியஸாக போகுது. இன்னொரு ஓப்பன் மைக் ப்ரோ வச்சு இப்போ ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோவே பண்ணிடலாம். ஆமாம், அவர் கூப்பிட்டு பண்ணிடலாம் நீங்கள். ஓகே ஓகே, ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு ஷோன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோன்னு ஒன்று ஹோஸ்ட் பண்ணி பீங் சீனியர்ஸ்லேருந்து ஹோஸ்ட் பண்ணி. கரெக்ட். அப்புறம் அதை கரியராக கூட எடுத்து வர கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க ப்ரோ. டைரக்ட் பண்ணியாச்சு, லைக் நடிச்சாச்சு. ஆமாம், மீம்ஸ் இது மாதிரி பண்ணியாச்சு, ரீல் பண்ணியாச்சு. ஏதோ இது கூட டைரக்ஷன்னா அந்த டீமோட உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் கூட பண்ணியிருந்திருப்பாங்க போல். அவனை ப்ரோட்ட பேசிடுறேன், பாட்காஸ்ட் முடிச்சோடனே பேசி பாட்காஸ்ட்டில் சொல்லிடுறேன் ப்ரோ வச்சு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ. ஆமாம். ஸோ சஞ்சீவ் வந்து ஹியூமர் 101 அது நாங்கள் இமேஜின் பண்ணும்போது எப்படி இமேஜின் பண்ணோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா டிவி? இல்லை வரும். ஓகே, சில பேர் ஆடியன்ஸில் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டென்ட் கன்சம்ஷனே நியர் டு 0 தான் எல்லாமே. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸில் வந்து சாண்ட்லர் பிங்னு ஒரு கேரக்டர் வரும். பயங்கரமான ஒரு சர்க்காஸ்டிக்கான கேரக்டர். ஓகே, ஸோ அது நடித்த மேத்யூ பெரி கூட வி ஜஸ்ட் லாஸ்ட் ஹிம். பட் ரொம்ப அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நாள் வந்து ஞாபகப்படுத்திக்க கூடிய ஒரு கேரக்டர். எல்லாருக்கும் லைஃப்ல வந்து ஃப்ரெண்டே இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். பயங்கர சர்க்காஸ்டிக். அந்த கேரக்டர் வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் வீடியோ ஒன்று பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸில். சர்க்காசம் 101 யூடியூப்ல இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது ஆக்சுவலாக. யூடியூப்ல போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். அந்த கேரக்டர் வந்து சர்க்காசமே ஒரு கிளாஸாக சொல்லி தர மாதிரி. ஓகே, எப்படி சர்க்காசம் பண்ணணும் அப்படின்னு அது நான் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் போய் பாருங்கள். இட்ஸ் லைக் தட் ஃபன். அதை நான் வந்து சஞ்சீவ்கிட்ட நான் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் ப்ரொஃபஸராக எனக்கு வேணும், எனக்கு ஹியூமர்னு கூட நான் வந்து மைண்டில் இல்லை, நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸராக வேணும். பிகாஸ் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து குட் பீப்புள் எனக்கு ப்ரொஃபஸராக வேணும். அவங்க என்ன எடுக்கிறாங்கன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு கெட் த குட் பீப்புள் ஆன் போர்ட்.
ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்த்துக்கலாம்னா அவரை கேட்டவர் அவர் 2 பேரும் ஒரே டைமில் இந்த சேனலில் நீங்கள் சர்க்காசம் 101 மாதிரியா அப்படின்னு பிடிச்சோம். அப்போ தான் வந்துட்டு ஓகே ஹியூமர் 101 ஓகே அப்படின்னு சொல்லி அவரை வந்து இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு. யூ கேன் டாக் அ லாட், பட் இது வந்து யாரும் பேச முடியாது. ஓகே ஆமாம், அவரை தவிர வேறு யாரும் பேச முடியாது. ஸோ அவர் வந்து அதை பார்த்துக்கிறாரு. ஓகேவா. நீங்கள் தேர்ட் ஓகேவா, நீங்கள் வந்து பாட்காஸ்டர். ஆமாம். நீங்கள் எப்படின்னா வந்து சோலோவாக நான் எந்தையும் பார்த்துருக்கேன். அம்பியும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அவர் பாட்டு தனியாக வராரு, அவரே எல்லாம் இப்படி பண்ணுறாரு, அதே செட் பண்ணுறாரு, அவரே போகிறாரு, அவரே ரெக்கார்ட் பண்ணுறாரு, அவரே ஷூட் பண்ணுறாரு, அவரே எண்ட் டு எண்ட். நம்ம இன்னைக்கு கூட லைக் 2 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கும் லைட் வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு. ஆமாம். இந்த பரிதாபங்களில் ஒரு வீடியோ ஒன்று வரும். ஓகேவா. சுதாகர் கோபி இது அவர் வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிற மாதிரி என்னங்க பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, நீங்களே தான் இங்கே சர்வ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்களே எல்லாம் வந்து பண்ணும்போது அப்போ ஒருத்தருக்கு வந்து அப்போ அந்த எண்ட் டு எண்ட்ன்றது ஃபுல் கிராஃப்டாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அப்போ நான் வந்து உங்களை எக்ஸ்ட்ரா ப்ரொஃபஸரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து இன்ஸ்டாகிராமுக்காக கால் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து பெங்களூரில் நான் ஒரு மீட்டப் வந்து ரன் பண்ணேன். ஸோ நம்ம எந்த ஊருக்கெலாம் போகிறோமோ அந்த ஊர்லலாம் ஒரு மீட்டப் ரன் பண்ணுறது பழக்கம். ஸோ அங்கே வந்து ஒரு மீட்டப் பண்ணோம். அங்கே வந்து அவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 2000 இல்லை 3000 சில்லற ஃபாலோவர்ஸ் ஏதோ இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அண்டு அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் எவர் மீட்டப்னு நான் வந்து அவங்க அட்டன் பண்ணுறது. ஓகே. அவங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மீட்டப்ஸ் ஒரு நெட்வொர்க்கிங்லாம் வந்ததே இல்லை. அதை எப்படியாவது அதை பிரேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து. ஸோ பேசிக்காக இந்த ஸ்டைடு அவங்க பார்த்ததே இல்லை. ஓகே. மற்றபடி நீங்கள் சொன்ன எல்லாருமே நிறைய மீட்டப் போகிறது அதுக்காக வரணும்னு எய்ம் பண்ணுறவங்க. இவங்க கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சைட் ஆஃப் அந்த சைடில் இருக்க பர்சன், வேறு ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய பர்சன் இந்த பக்கம் வரணும்னு முடிவு எடுத்தனால தன்னோட கேரக்டர்லேருந்து எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி மாற்றி இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்கள நான் பார்க்குறேன் எங்கேயோ 100K 150K எங்கேயோ போயிட்டுருக்காங்க. கண்டென்ட்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு அப்போ அவங்க கிட்ட வந்து அது வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் இங்கேருந்து, ஏன்னா இது வந்து நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க, நம்ம போய் அட்வைஸ் பண்ணும்போது நீங்கள் ஏன் இதை வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு அதெல்லாம் வராது என்னோடய கேரக்டருக்கு. அப்போ இவங்க தான் அதுக்கு கரெக்டான பர்சன். ஓகே. உங்களில் ஒரு பர்சன் தான் நான். பட் நமக்கு இது தேவை அப்படின்னும் போது நம்மளை அதை எப்படி மோல்ட் பண்ணிக்கிறோன்னு அதை சொல்கிறதுக்கு இந்த ப்ரொஃபஸர் விட்டால் வேறு ப்ரொஃபஸர் கிடைக்க மாட்டாங்க. டாபிக் என்னவாக இருக்கும் ப்ரோ? இன்ஸ்டாகிராமில் அவங்க நடத்த போகிறாங்க. பட் அவங்க ஸ்டைலில் அவங்க சொல்ல வர லெசன் இதுவாக தான் இருக்கும்னு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அந்த ஃப்ரீலான்சர், அந்த ஃபவுண்டர்ஸ், அந்த 3 பேருக்குமே இது ரொம்ப என் ஸ்பெக்ட்ரமில் இல்லை, எனக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதே இதுலேருந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஆனால் அவங்க சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக அது எப்படி பண்ணதுங்க. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம வந்து சொல்லிடலாம். ஒரு லைக் டோபமைன் மாதிரி ஒரு பண்ணுங்கள், உங்களால் முடியும், நம்பினால் முடியும்னு சொல்லலாம். ஓகே. பட் பண்ணவங்க அதை சொல்லும்போது அவங்க ஃபேக்சுவலாக சொல்லுவாங்க. இப்படி எனக்கு இருந்தது, Day 2 இப்படி இருந்தது, Day 4 நான் இப்படி மிஸ் பண்ணேன், Day 7 இப்படி நடந்தது. அவங்களால ரியல் ஸ்டோரியாகவே சொல்ல முடியும். இவங்க வந்து லிவிங் எக்ஸாம்பிள். ஒரு கார்பரேட் ஜாப்ல வர இருக்காங்க. லைக் எனக்கு அவங்க ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன், கார்பரேட் ஜாப்ல இருக்காங்க. ஸோ ஒரு கார்பரேட் ஜாப்ல இருந்துட்டும் இதை கிராக் பண்ண முடியுங்கிறது ஒரு லிவிங் டெஸ்டமென்ட் கூட சொல்லிக்கலாம். ஆமாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. அதனால் அவங்க வந்து அதை ரன் பண்ணுறாங்க. நான் அதுதான் வந்து ஃபோனை நானே சொல்கிறேன். நம்ம அடுத்தது சஷாங்க். நான் இப்போ வேற பேர், ஐயோ அடுத்து நீ சஷாங்க் பேர் வர சொல்லிட்டேன். சஷாங்க் கண்டிப்பாக நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், என் பேர் தான் ஞாபகம் வரலையா அப்படின்னு. நானே சொல்கிறேன் ஞாபகம் இல்லை, எனக்கு எல்லா பக்கமும் லைட் வைக்கிறதுனால எனக்கு வந்து பேர்லாம் மறந்து போகுது. சஷாங்க் வந்து நியூஸ் லெட்டர். ஓகே. அது வந்து கடந்த 2 வருஷத்தில் அவர் வந்து 10 ஸ்டார்னு நினைக்கிறேன். நியூஸ் லெட்டர் சஷாங்க் நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி அவர் 10 ஸ்டார். ஓகேவா. அவர் வந்து நியூஸ் லெட்டர் ரன் பண்ணுறது ஒரு பக்கம், அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அவரது நானும் படிக்கிறேன். எனக்கு வந்து நிறைய டெக் பீப்புள் அவரோட இதுவை படிக்கிறாங்க. ஓகேவா. நிறைய டாப் ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க படிக்கிறாங்க. பட் அதை விட எனக்கு வந்து அவர்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னாக்கா, அவரோட நியூஸ் லெட்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே தெரியாது. மற்றவங்களோட நியூஸ் லெட்டர் அவங்க எப்படி ஆரம்பிக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஆரம்பித்தவங்களும் அவங்கள எப்படி க்ரோ பண்ணலாம். ஓகேவா. அதுதான் வந்துட்டு ஐ திங்க் லைக் அந்த டீச்சருக்கான குவாலிட்டி. இப்போ நான் வந்து ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட அதுதான் நான் பார்த்தேன். இப்போ நான் வந்து கம்யூனிட்டி ரன் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தாலும் மேக்ஸிமம் நான் ஸ்பெண்ட் நம்ம பாட்காஸ்ட்டில் கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். என்னோட மேக்ஸிமம் டைம் எங்கே கடைசியில் ஸ்பெண்ட் ஆச்சுன்னா மற்றவங்க எப்படி கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் கம்யூனிட்டி எப்படி போகுதுன்றத முடிஞ்சு. ஸோ அதை தான் நான் வந்து அவர்கிட்ட பார்த்தேன் நியூஸ் லெட்டர் ஸ்பேஸில். அண்ட் சஷாங்க்கும் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு கேஷுவலான ஒரு ப்ரொஃபஸராக. ஆமாம்.
ஸோ நான் ஒரு ப்ரொஃபஸராக தான் எல்லாரும் இமேஜின் பண்ணி பார்த்தேன். புரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இவங்க எந்த மாதிரி இருப்பாங்க? இல்லை சஞ்சீவ்லாம் என்கிட்ட கேட்டார். நான் அதை சொன்னோடனே நான் வந்து சஞ்சீவ் அடுத்து நீங்கள் கேட்டீங்க, நான் வந்து கிளாஸ் ரூமில் யாராச்சும் ஏஞ்சி நில்லு, நான் அதான் சொன்னேன் சைல்ட்ஹுட் ட்ராமான்னு கொஞ்சம் லிஸ்ட்டே இருக்குது, அதை ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். சாப்பீஸ் தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வா சொன்னால் யார் வருவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸராக இருப்பேன் நான். அதெல்லாம் அவரும் கேட்டார். ஸோ நான் எல்லோரும் ப்ரொஃபஸராக தான் இமேஜின் பண்ணேன். அவங்க ப்ரொஃபஸராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகேவா? அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லும் போதே இப்போ ஐஸ்வர்யாலாம் ரொம்ப நேரம் அவங்க வந்து யோசிச்சாங்க, நான் ப்ரொஃபஸராக நான் இமேஜின் பண்ணி பார்த்ததே இல்லையே. ஸோ இதில் யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்களே கூட உங்களை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக டீச்சராக இமேஜின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை ஒரு ஒர்க் ஷாப் ஓகே. ஆமாம், அது ஒரு கிளாஸ் ரூமில். ஆமாம், நான் 2 ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தேன்ல, நான் ஒர்க் ஷாப் தானே பண்ணிக்கலாம். அங்கே போகும்போது தான் சீனே மாறிச்சு. ஆமாம், அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரோல் மாறுது. ஆமாம், ரோல் மாறுது. ஆனால் இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் செட்டப், ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட், நம்மள அட்மிஷன் ஃபார்ம்லாம் வாங்கி வராங்கன்னும் போது இன்னும் உங்களுக்கு ப்ராப்பராக இது இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர்ஸுக்குமே இது ரொம்ப புதுசாக அப்படி இமேஜின் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணது. அந்த வரிசையில் சஷாங்க். அடுத்தது நான் இதுக்கப்புறம் எல்லா பேரும் நீயே சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் வேறு யாராவது பேர் சொன்னேன்னா பஞ்சாயத்து ஆயிருமா ப்ரோ. அப்புறம் மீனக் வந்து லிங்க்டின் ஜீனியஸ்பா. ஓகே, யங் ஏஜ் தான், பட் ஆனால் வந்துட்டு லிங்க்டின் ஐ திங்க் நான் நிறைய பெங்களூரில் லிங்க்டினோட மீனக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். லிங்க்டினோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் வந்து மீனக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்கிட்ட ஒரு 1.5 hours பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்து 90% ஆஃப் த டைம் அவன் லிங்க்டின் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். ஓகே, வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோம்னா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். நம்ம மீட் பண்ணும்போதுமே ஒர்க் ஷாப் இருக்குது, நான் சாப்பிட்டு கிளம்பி லிங்க்டின் ஒர்க் ஷாப் தான் பண்ண போனார். ஸோ அப்படி இந்த ஈட்டிங் ஸ்லீப்பிங் ப்ரீத்திங் லிங்க்டின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லிங்க்டின்ல என்ன நடக்குது, அது எப்படி வந்து க்ரோ பண்ணணும். அண்ட் இன்னொன்று என்ன ரொம்ப பிடிக்கும்னா க்ரோ அட் ஃபார் எனிதிங்ன்ற மாதிரி காஸ்டே இல்லை மீனிங் அப்ரோச். பர்டிகுலராக இந்த விஷயம் இதுலேருந்து ரெவென்யூ எப்படி அன்லாக் பண்ணுறது, அதுதான் எனக்கு வந்து பிஸ்னஸ் பீப்புள் ஃபவுண்டர்ஸ் வரவங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்கும், ஃப்ரீலான்சர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும்னா ரெவென்யூ, மணி, கேஷ் இதான் வேணும். நீங்கள் போட்டு ஃபேம் வச்சுட்டு ஒன்றும் ஃபேம் இல்லை கோல், என் கோல் ஃபேம் கிடையாது, ஃபாலோவர்ஸ் கிடையாது, கீழே ஃபயர் அது கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்னா அது ரெவென்யூவாக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, அப்போ அந்த ரெவென்யூவாக கன்வெர்ட் ஆகிற தெரிஞ்ச ஒரு பர்சனை வந்து லிங்க்டின் ஹேண்டில் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் 2 பேரை கொண்டு வந்தோம். 2 பேருமே அந்த மாதிரி தான். மீனக்கும் பாஸ்ட் ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனுக்கு $1 million ரெவென்யூ வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க லிங்க்டின் மூலமாக. இப்போ இருக்க ஆர்கனைசேஷனுக்கும் several thousands of dollars, hundreds of thousands ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த லிங்க்டின் கண்டென்ட்டை எப்படி வந்து கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது, நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேம், அதோட அந்த சைட். ஓகே, அது வந்து ஐ திங்க் எஸ் அன்லாக்டட். அண்ட் அதை வந்து ரொம்ப ஓப்பனாக நிறைய பேர்கிட்ட சொல்லணும், நிறைய பேருக்கு அந்த ஐடியாவை சொல்லணும், நிறைய பேர் பண்ண வைக்கணுன்றது ஒரு கோலாக இருக்குது அவருக்கு. வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாக தான் மட்டும் வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. ஸோ அகைன் இதுவும் ஒரு டீச்சரோட, ஓகே, ஒரு ப்ரொஃபஸரோட, ஒரு குருவோட குவாலிட்டி. ஸோ மீனங்க. ஓகே, ஸோ லிங்க்டின்லேயே இன்னொருத்தவங்க சாய் இருக்காங்கல்ல, சாய் கிருஷ்ணா சேம் டு சேம். ஓகே ஓகே, லிங்க்டின் க்ரோத்தில் அவர் அதை அப்படியே அது வந்து அவரோட யூசர் பேஸ் ஆகட்டும், அது வந்து டிசைன் ஃபோலியோன்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அதோட ஒரு ப்ராடக்ட் யூசர் பேஸ். அவர் பார்த்தீங்கன்னா நீஷில் இருப்பார், UI UX டிசைனர்ஸ், அப்படியே அது ஒரு கல்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு கம்யூனிட்டியாகவே. ஆமாம், அங்கே அதுக்கான வேல்யூவை எக்ஸ்ட்ரீமாக ப்ரொவைட் பண்ணி, எக்ஸ்ட்ரீமாக வேல்யூ ட்ரிவன். அதாவது மீனங் அண்ட் ஷாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ட்ரிவன். ஆமாம், லைக் ஒரு மோட்டிவேஷன் போஸ்ட்லாம் போட்டு லைக்ஸ் கொண்டு வரதில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூ ஆன் போஸ்டர். வேல்யூ ஆன் போஸ்ட்டையும் எப்படி ரீச் பண்ணணும், ஓகே, அதுதான் அந்த செக்மெண்ட்டை தனியாக கொண்டு வரணும். ஆமாம், அதுதான் விஷயம். வேல்யூ போஸ்ட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது. ஆமாம், ஓகேவா, நிறைய பேர் வேவ்லென்த் கனெக்ட் ஆகணுமே. ஆமாம், வேவ்லென்த் கனெக்ட் ஆகாது. அதை எப்படி கனெக்ட் ஆகணும், அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்ச 2 பேர். மீனங்குக்கு ரைட்டிங் மூலியமாக அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியும், வேர்ட்ஸில். அங்கே வந்து ஷாய்க்கு விஷுவல். நடுவில் வந்து அவர் அந்த ஜாப் போஸ்ட்லாம் கம்பெனிஸ் பண்ணுறதுக்குலாம் அவர் வந்து விஷுவல்ஸ் ஏஐலேருந்து ரெடி பண்ணுவார், பயங்கரமாக இருக்கும். லைக் அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகி நிறைய பேர் அதை பண்ணுறதை பார்ப்போம். இவிட மூட் ஆன். ஓகே, அடுத்து ஒரு நம்மளை ஆச்சரியத்துக்கு அடுத்த வாரம் ஒன்று வச்சுருப்பார், அந்த மாதிரி. ஸோ 2 பேருமே அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ அவங்க அப்படியே
லிங்க்டினை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பில்ட் இன் பப்ளிக் ஆயுஷ் வந்து அவர் மீட்டப் ரன் பண்ணும்போதே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நியூஸ் லெட்டர் எழுதுறாங்கல்ல, ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் இருக்கு. மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சீரியல் ஆண்டர்பிரனர் மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ் லெட்டருமே அதை சுற்றி தான் இருக்கு. அதில் ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து $150,000 ARRல இருக்கு. ட்விட்டரில் பில்ட் இன் பப்ளிக் பண்ணுவாங்க. ஸோ பில்ட் இன் பப்ளிக் நிறைய பேருக்கு தெரியாது. தான் செய்யக்கூடிய விஷயத்த ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி தினந்தோறும் மக்களோட ஷேர் பண்ணி அது மூலியமாகவே புது கஸ்டமர்ஸை கவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பில்ட் இன் பப்ளிக். ஆமாம், அது ட்விட்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்விட்டரில் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற பிளாட்ஃபார்ம்ல அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், லிங்க்டின்ல நம்ம சக்ஸஸ் ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம், பில்ட் இன் பப்ளிக் மாதிரி வந்து பெருசாக அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து நம்பர்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஓகேவா, ஃபெயிலியர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ட்விட்டரில் அது கரெக்டான இடமா இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பெரிய நேம்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஆயுஷ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இங்கே சென்னையில் மீட்டப் பண்ணும்போது கூட என்னை வந்து கம்யூனிட்டி பற்றி ஒரு தடவை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போய் நான் வந்து பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அவங்க விழா மாதிரி இங்கே ஒன்று பண்ணாங்க, நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணாங்க. பட் ஒரு கேஷுவலாக எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணாங்க. ஒன் டே அப்போ வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நான் வந்து பேசியிருந்தபோது அப்போ தான் ஐ காட் டு நோ ஹிம். ஓகே, ரொம்ப கேஷுவல் அண்ட் சில் மோட் பர்சன். அகைன் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ப்ரொஃபஸராக எனக்கு அப்படியே ஆயுஷ் நான் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நான் மட்டும் தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் போல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தெரியல. அது இமேஜின் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஸராக எனக்கு ஒரு விதமாக தெரிஞ்சாங்க. அதில் வந்து ஆயுஷ் பக்கம் ஓகே இதில் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிட முடியும். ஒரு பில்ட் இன் பப்ளிக், அதுவும் பில்ட் இன் பப்ளிக்லாம் எனக்கு இன்னொன்று என்னென்னா, நம்ம ஊர் ஆடியன்ஸ் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடுக்குள்ளே அந்த அளவுக்கு பில்ட் இன் பப்ளிக் ஃபெமிலியாரிட்டி இல்லை. பட் ஆனால் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் வெப்பன் ஆர் டூல். ஒரு ஃபவுண்டருக்கோ இல்லை ஃப்ரீலான்சருக்கோ அதை யூஸ் பண்ணி அவங்களோட க்ரோத்தை அன்லாக் பண்ணுறது பெரிய விஷயம். நானும் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்பேன், ட்விட்டரில் இங்கேருந்து நல்ல ஆடியன்ஸ் பில்ட் பண்ணாங்கன்னு மாதிரி ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா இதே நார்த்தில் போனீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஃபவுண்டர் யாராவது ஒருத்தங்க அதை கிராக் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் போய் செட்டில் ஆனவங்க யாராவது பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஆர்ஜினில் இங்கேருந்தே ஒர்க் பண்ணுறவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர் பெருசாக கிராக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, வெரி ஃபியூ. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து 100% ரைட்டு. நிறைய வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டராக உள்ளே போய் ட்விட்டரில் வந்து ஷைன் ஆகிறது கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆமாம், ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. பில்ட் இன் பப்ளிக்காக நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் கிரியேட்டராக அங்கே கிராக் பண்ணுறது, கிரியேட்டர் ஃபோக்கஸாக மட்டுமே இருந்து கிராக் பண்ணுறது இன்னுமே. நான் வேற சொல்லியிருந்தேன் அந்த பாட்காஸ்ட்டில், அதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா லைக் ட்விட்டர் எப்படி கிராக் பண்ணணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அது ஓகே, ஒரு வருஷம் முன்னாடி பண்ண பாட்காஸ்ட்லேயே சாயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூப்பர் பிளாக்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களும் ட்விட்டர் கேம் கிராக் பண்ணிட்டாங்க. பட் நாட் கிரியேட்டர், பட் அவங்க சாஸ் ப்ராடக்ட்டை பில்ட் இன் பப்ளிக்ல கிராக் போய் பண்ணிட்டாங்க. இப்போ ஆயுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நியூஸ் லெட்டர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் ட்விட்டரில் இருக்கு. அவன் நீங்கள் சொன்னப்போ நியூஸ் லெட்டருமே நான் ஒரு மல்டி ஃபேஸட் இருக்குது. அவர் வந்து எந்த ஆங்கிள் வேணால் அவரால் டாப்பிக்கை கவர் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின்ஸ் எந்த பக்கம் வந்தாலும் அவரால் ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகே அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ஆயுஷ்க்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆயுஷ் வாஸ் லைக் ஓகே கிரேட். அவரும் இன் அடுத்தது அதான் இப்போ நான் வந்து என் பேர் வந்தால் கூட நம்ம சொல்லக்கூடாது இனிமேல். இப்போ என்ன தெரியுமா ஆச்சுது, எனக்கு பயம் இருந்துட்டு என்னடா நம்ம யாரையாவது பேரை சொல்ல மாட்டோம், நம்மளை விட்டு அடிப்பாங்களேன்ட்டு. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இதில் நிறைய பேர் நேம் இப்போ நமக்குலாம் ஒரு குரூப் இருக்குது, இவங்களெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்லேயே இல்லாத சில பேர் இருக்காங்க. ஓகே, அது எக்ஸைட்டிங் ப்ரோ. ஓகே, அது வந்து நான் ப்ரொஃபஸருக்கே சொல்லலை. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ். அடுத்து வந்து எரர் மேக்ஸ் கிளவரா? ஆமாம், ஆக்னல் ஜான். சாரி ப்ரோ, அவர் பேர் ஞாபகம் இல்லை. நான் இன்ஸ்டாகிராம் பெருசாக யூஸ் பண்ணதுனால தெரியல எனக்கு. ஆக்னல் ஜான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக தெரியும். நான் அவர்கிட்ட டேரெக்டாக பேசினதில்லை. ஐ திங்க் 2-3 தடவை ஏதோ இன்ஸ்டாகிராம் கான்வர்சேஷன்ஸ் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே டேரெக்டாக வந்து நான் வந்து பேசினதில்லை அந்த ஒரு பர்சன் கிட்ட. பட் ஆனால் ப்ரொஃபஸர்ஸ்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து அவர் பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது அவர் தான் கரெக்டாக. நான் என்ன ஒரு ரெக்குயர்மெண்ட் வச்சேன்னா, ஓகே எல்லாரும் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இங்கே இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு பர்சன் வேணும், அவர் கண்டென்ட் கிரியேட்டர் சைடை பார்த்துட்டு அதை வந்து அவர் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி க்ரோத் கொடுத்துருக்கணும். ஆமாம், அது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமாம், ஸோ தட் அது வந்து இவங்களெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டராக பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது க்ரோனப்ஸ். இவரை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பிலீஃப் வரணும். நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் வாலா மாதிரி ஒரு ஆள் இவர் பண்ணார்னா அப்போ நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி ஒருத்தர் வேணும்னும் போது மோர் தேன் 3-4 பீப்புள் ரெக்கமெண்ட் பண்ண பேர் இவர் தான். லைக் ஒரு கிரியேட்டராக இருந்து அது மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஃபிசிக்ஸ் வாலா எப்படி இன்னைக்கு இருக்காங்களோ அதே மாதிரி. அதுக்கப்புறமா தான் இவரோட ஒர்க்கை நான் வந்து ஒரு 1 டே ஃபாலோ பண்ணேன். ஓகே, நான் பார்த்ததில்ல. இவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் யூடியூப்லலாம் இருக்காரு இவர். ஓகே, அதுக்கப்புறம்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் நல்ல க்ரோத், நம்பர்ஸ் வைஸ் வந்து எங்கேயோ இருக்காரு.
அன்டச்சபிளாக ஃபிட்டாக இருக்கார். பேசி பார்க்கணும்ல அடுத்தது அப்படின்னு சொல்லி பேசி பார்க்க கால் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரோல் இந்த படத்தெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு குட்டி சீன் அப்படி கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிட்டேன் நான். ஓகேவா, உங்களை நான் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்றேன், நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சச் அண்ட் ஹம்பிள் பர்சன். அதுதான் அகைன் நான் டீச்சர் குவாலிட்டி பார்த்தேன். நான் யூடியூப் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன், ஐயோ ப்ரோ அதுக்கெலாம் இன்னும் அவர் வந்து 750K 7,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. அவர் வந்துட்டு ப்ரோ அதெல்லாம் இன்னும் நல்லா நான் வந்து இப்படி நான் இதில் போடுறதுனால வந்துருச்சு. பட் இஸ் அக்செப்டிங், இஸ் ஸோ ஹம்பிள். இதுதான் வந்து ரியல் டீச்சர், ரியல் குரு வந்து எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து இவரை வந்து அப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அப்போ எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு 2 கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அவர் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம், எனக்கு தெரிஞ்ச டாபிக் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி தான் ஆக்னல் ஜான். அவர் வந்து வர ஆடியன்ஸ்க்கு அவர் வந்து உங்கள் சைட்லேருந்து இப்போ இருக்கிறவர் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் கிரியேட்டராகவும் தெரியும். ஸோ உங்களுக்கு அவர் ஒரு பிலீஃப் கேபிட்டலாக இருப்பார். ஆமாம், ஏன்னா அந்த கிரியேஷனில் ஆரம்பிச்சு அவர் ஃபுல் டைம் ரோலில் நிப்பாட்டிட்டு அவர் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல, ஆனால் தெரியும். ஓகே, ஒருத்தங்க அந்த கம்பெனியை சுற்றி தான் அந்த யூடியூப் சேனல் அதை சுற்றி தான் அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கம்பெனிக்கு டேரெக்டாக யூடியூப்லேருந்து எப்படி வேல்யூ ட்ரைவ் ஆகுன்றது அவருக்கு தெரியும். ஓகே 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 மற்றவங்களுக்குலாம் இப்போ வந்து யூடியூப் வைக்கும்போது இப்போ இது வந்து ஸ்ரீராம் செல்வனுக்கு பெனிஃபிட், அவருக்கு அது அவரோட கம்பெனிக்கு பெனிஃபிட். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காரு எக்ஸாக்டாக ப்ரோ. ஸோ ஆமாம், எனக்கு தெரிஞ்சு குரூப்பில் இருக்க எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க விக்னேஷ் ஹுடிகை குரூப்பில் இருக்காங்களா? ஆமாம், குரூப்பில் இருக்காங்க. அவர் குரூப்பில் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் சில பேர்லாம் நான் இன்னும் ஆட் பண்ணலாம். அவங்களாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சர்ப்ரைஸ். எங்களுக்கே சர்ப்ரைஸா? உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். அங்கே வரும்போது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்களாம் உள்ளே வராங்க. சரியா இருக்கேன். ஓகேவா, யாரும் சொல்லுங்க ப்ரோ. லைக் ஹூடிகாய் பற்றி சொல்லிடுங்க. ரைட். எனக்கு வந்து நான் சொல்கிறேன், நான் இன்ஸ்டாகிராம் அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டேன், அதனால தான் கேட்குறேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் அதிகமாக கன்சியூம் பண்ண ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து என்னோட ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சு கம்யூனிட்டி பில்டிங். தேர்ட் ஒர்க் ஷாப், 4th வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் தெரியல, ஒரு ஒர்க் ஷாப் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நான் பண்ணுறதுக்கு அவர் வந்திருந்தார். ஓகே, அப்படி தான் எனக்கு பழக்கமானுச்சு. ஓகே, அகெயின் சச் அண்ட் டவுன் டு எர்த் ஹம்பிள் பர்சன். ஓகேவா, அவர் வந்து அது வந்து அங்கே இருக்கவங்களுக்கே அவர் வந்து சொல்லும் போது ஃபஸ்ட்டு புரியல, அவருக்கு அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கா இல்லை இது பண்ண எதுவுமே இல்லை. அண்ட் ஹி வாஸ் லைக் வெரி நார்மல். அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அவர் என்கிட்ட ஜென்யூனாக கேட்டுருந்ததுன்னா எனக்கு வந்து இது எப்படி ப்ராப்பராக கம்யூனிட்டியாக வந்து மாற்றுறது, எனக்கு ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ஃபாலோவர்ஸாக வேண்டாம், எனக்கு கம்யூனிட்டியாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியும். லைக் டுவர்ட்ஸ் them அவங்களுக்கான தாட் ப்ராசஸ் அண்ட் லைக் வெரி கேஷுவல் அண்ட் ஹம்பிள் பர்சன் அண்ட் நம்பர்ஸ் ஸ்பீக்ஸ். அந்த நம்பரை எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா அது வந்து ஓவர் நைட்டில் வராது. ஓவர் நைட்டில் யூ கேன் ஹிட் 10K 20K 50K அகைன் அங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் 100K. அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே விச் மீன்ஸ் லைக் அவர் கன்சிஸ்டன்ட்லி ஷோயிங் அப் அகெயின் அண்ட் அகெயின். அதே மாதிரி ரொம்ப நாள் அவர் வந்து அந்த 900Kல வந்து நின்றுட்டு இருந்தார். அங்கேருந்து ஒரு 900K வந்த டைமுக்கும் அங்கேருந்து 1 மில்லியன் போன டைமுக்கும் டிஃப்ரென்ஸ். 900K 990 லாஸ்ட் 10Kக்கு நம்ம இதில் வந்து ஒரு சச்சின் வந்து 99லேருந்து 100th செஞ்சுரிக்கு ஒரு திணறின மாதிரி. ஸோ அதை வந்து he didn't give up and made it la. So that எங்கன்னா this and all வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட். ஓகே, சொல்லித்தரது வந்து ஒரு அவங்க ஸ்கில்லை மட்டும் சொல்லித்தரக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது, ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் தேவைப்படுது. கரேஜ், ஹானஸ்டி, ஓகே, நாட் கிவிங், இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட பார்க்கலாம். ஓகே ஓகே, அது கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மணி ப்ராப்ளம் இருந்தால் அதையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மணி ப்ராப்ளம் இல்லாத கிரியேட்டரை அதான் சொல்ல வந்தேன். அந்த ரெண்டையும் பிரிக்க முடியாத ஒரு இது இல்லை. அப்போ அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்கள் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணலாமே. எக்ஸாக்டா, அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப ரியாலிட்டி அதுதான். அண்டு இன்னொருத்தரையும் நான் வந்து சொல்லிடுறேன். அவரும் வந்து நம்ம மாஸ்டர் மைண்ட் மேடி ப்ரோ, அவர் குரூப்பில் ஆட் பண்ணணும். அவர் வந்து யூடியூப் வந்து எடுக்க போகிறாரு. ஓஜி, அதாவது அவர் யூடியூப் ஆரம்பிக்கும் போது அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் சன் டிவியில் நாங்கள் பார்த்துருப்போம்ல மாதிரி அந்த ஒரு வைபிள் நாஸ்டாலஜி எல்லாருமே பார்த்த மாதிரியான கண்டென்ட் அது. அண்ட்
அவர் நிஜமாவே அந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் அந்த மாதிரி தான் தான் அவர் பக்கத்து வீட்டு பையன்ற மாதிரி தான் நம்மளோட உட்காந்து பேசுறது. அகைன் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி. புரியுது. கிளாஸுக்கே அந்த மாதிரி ப்ரொஃபஸர் தான் பிடிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பர்சன். நம்மளுக்கு வந்து யூடியூபோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை இதுக்கப்புறம் யாரும் சொல்ல வேண்டாம். அதான் ப்ரோ, எக்ஸ்க்ளூசிவாக அவங்க யாருன்னு சொல்ல வேணாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு மாதிரி சொல்லுங்கள். லைக் இது என் கியூரியாசிட்டிக்காகவே கேட்குறேன் நான். அகைன் இந்த ஸ்பேஸில் எனக்கு கொஞ்சம் கடல் கடந்து யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். வெளியே இருந்தா? ஆமாம். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறீங்க? ஆமாம், கடல் கடந்து. ஓகே, தமிழ் கிரியேட்டர். ஆமாம், அது வந்து சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறதுக்கான உண்மையான ரீசன் சொல்லிடுறேன். ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ யாரையும் டிசப்பாயிண்ட்டும் பண்ணிடக்கூடாது. அதனால் ட்ரைங் அவுட் பெஸ்ட். கடல் கடந்து இந்தியன் தானா? ஓகேவா? இல்லை, இருக்காது. ஓகே, எது சொல்கிறதா? ஸோ அங்கேருந்து இருக்கவங்களையும் பேச வைக்கலாம், அவங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எல்லாமே. ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிளாஸஸ் அங்கேருந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ஆனால் நேரில் தான் வருவாங்க. அதான் எது நடக்க முடியுமோ எதையாவது ஒன்றையா நடத்தி காட்டணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா அகைன் நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு கொடுத்தது 3 நாள், ஆமாம், நமக்கு கொடுத்தது ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன பண்ண. ஓகே ப்ரோ, இது போட்டிருந்தீங்க லைக் அது எப்படி ப்ரோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க? 3 நாள் இருக்குன்னா நான் என்னோட கிளாஸ் எத்தனை கிளாஸ் வரும், அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க ஆக்சுவலி? ரைட், அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஐ திங்க் குரூப்பில் எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த 45 மினிட்ஸ் கிளாஸ்லாம் வந்து தாக்குப்பிடி இது கஷ்டம்னால 20 மினிட்ஸ் கிளாஸாக மாற்றுறேன். ஓகே ப்ரோ, டே 1ல எல்லா கிளாஸுமே ஒரு இப்போ நீங்கள் வந்து எடுக்கிறீங்க ஸ்டார்டிங் செஷன்னா டே 1ல 20 மினிட்ஸ் மட்டும். டே 1ல 20, அதோட நீங்கள் டே 2 தான் வருவீங்க. ஓகே, டே 2 20 மினிட்ஸ், டே 3ல வருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 3 நாளில் நான் அந்த 40 மினிட்ஸில் மொத்த கான்டெக்ஸ்டையும் சொல்லணும். ஆமாம், மொத்த கான்டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் என்னென்ன சொல்ல போகிறேன்ட்டு. கரெக்ட். ஓகே, உங்கள் 20 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே 10 மினிட்ஸ்க்கு வந்து நோட் டேக்கிங் டைம். ஓகே, அந்த டைம் நோட் டேக்கிங், நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அவங்க ஞாபகம் வச்சு அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 10 நிமிஷம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. அடுத்த டீச்சர் வந்து அவசரமாக இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூலில் பிரச்சனை இருந்திருக்கும்ல, ஒருத்தர் நடத்திட்டு இருக்கும் போதே எழுதி போட்டு போய் அழிச்சிருவாங்க. அந்த இதெல்லாம் கொடுக்காம ஓகேவா, 10 நிமிஷம் நோட் டேக்கிங் டைம், யாரும் உள்ளே வரக்கூடாது, ஜஸ்ட் லெட் தம் ஃப்ரீ. நோட் டேக்கிங் இல்லையா, ஜஸ்ட் வாண்ட் டு ரிலாக்ஸ்னா கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு போர்டா இல்லை ப்ரொஜெக்டர் மாதிரியா? ரெண்டுமே. நான் வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஐ வாண்ட் டு கிவ் ஃபுல் ஃப்ரீடம். அவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி சொல்ல. இது நான் வந்து என்னென்னா படித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு குட்டி நாடுகள்லாம் கூட எஜுகேஷனில் நம்மளை விட வந்து ரொம்ப நல்லா இருக்கும்போது அவங்ககிட்ட கற்றுக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னும் போது அதில் ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபுல் ஃப்ரீடம் வந்து டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஓகே, டீச்சர்ஸ் வந்து என்ன வேணால் வந்து பண்ணலாம், எப்படி நடத்தணுமோ நடத்தலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடம் இருக்காது. இது சிலபஸ் இன்னைக்கு இதுக்கு முடிச்சிருக்கணும், இந்த வாரத்துக்குள்ளே இதை பண்ணணும் போது அவங்களுமே ஒரு கன்ஸ்ட்ரெயின்குள்ளே போகிறாங்க. அவங்கள வந்து ஒரு 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 பாக்ஸ்குள்ளே அடைக்கிறோம். அப்போ அவங்களால முழுசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுது. அதை வந்து இங்கே வந்து மாற்றிடலாம். ஸோ ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஃபுல் ஃப்ரீடம். ஓகே, உங்கள்கிட்ட எனக்கு வேல்யூ வேணும், அது எப்படி வேணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் வேணுமா ப்ரொஜெக்டில் பண்ணிக்கோங்க, ஒயிட் போர்டு வேணால் ஒயிட் போர்ட் பண்ணுங்கள். அதனால தான் என்ன சொல்லிட்டேன், நல்ல ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸும் நம்ம வந்து இருக்கோம். நிறைய வாலண்டியர்ஸும் வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீ பலூன் வேணா பலூன் வாங்கி வந்து தரும், என்ன வேணுமோ யூ பி கிரியேட்டிவ். ஓகே, உங்களுக்கு எது இருந்தால் உங்களால் ஃபுல்லாக சொல்லி தர முடியுமா சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ 20 மினிட்ஸ் கிளாஸ், 10 மினிட்ஸ் வந்து நோட் டேக்கிங், 10 மினிட்ஸ் பிரேக். நோட் டேக்கிங் வேறு, பிரேக் வேறு. பிரேக்கில் வந்து அவங்க பேசிக்கலாம். ஓகே, ஏன்னா அடுத்த கிளாஸும் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக ஆகணும், நான் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு நாளைக்கு அப்போ ஒரு மார்னிங்கில் 2 கிளாஸ் தான் இருக்கும். ஆமாம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 கிளாஸஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, 9 கிளாஸஸ் வருது. மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம், ஈவினிங் 6 o'clock முடியுது. நடுவில் பிரேக்ஸ் வந்து லென்த்தியாக இருக்கும். இப்போ லஞ்ச் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2.5 hours ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஓகே, லைக் அதுக்குள்ள 9 கிளாஸ் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிடலாம்.
ஃபைன் ப்ரோ ஃபைன். ஸோ அந்த மாதிரி பிளான் போட்டிருக்கு. Okay. நான் போட்ட ஷெடியூலில் கரெக்டாக வந்திருக்கு. நான் நோட் புக் எடுத்துகிட்டு வரல, பட் ஆனால் வந்திருக்கு. சரி ப்ரோ, அப்போ நீங்கள் சொன்ன கணக்கில் அப்போ எனக்கு 9 செக்ஷன் இருக்குன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 2 செக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. லைக் 20 மினிட்ஸ் எடுக்க முடியாது. வராது. அது வந்து உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஸரை பார்த்துட்டு அடுத்த ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்கு ஐம் சாரி அதே ப்ரொஃபஸர் திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு நாள் டைம் இருக்கட்டும். ஓகே. உங்களை பார்த்தது உங்கள்கிட்ட கேட்கணுன்ற கேள்வியெல்லாம் மைண்டில் தோன்றதுக்கு ஒரு நாள் கொடுப்போம். ஓகே ப்ரோ. எனக்கு என்னென்னா நமக்கு சில நேரத்தில் வரும்ல, அதே டீச்சரே 3 பீரியட் எடுத்துருவாங்க. ஆமாம், மேக்ஸ் டீச்சரில் 2 பீரியட் சேர்த்து எடுப்பாங்க. பிடி பீரியட் எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து எடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓகே ரிலாக்ஸ்டு மோடில் நீங்களும் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பீங்க. சில நேரங்களில் அந்த கிளாஸ் நல்லா எடுக்க முடியும். சில நேரங்களில் நம்மளும் பர்சனல் எல்லாமே இருக்கும் இல்லையா. தட் டே வுடன்ட் பி யுவர் டே. அப்போது யூ ஹாவ் யுவர் ஒரு என்டையர் டே இருக்குது உங்கள்கிட்ட ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை. ஓகே. நீங்கள் அடுத்த நாள் வந்து வேறு மாதிரி ஒரு கொடுக்கலாம் பர்ஃபார்மன்ஸை. ஸோ அதுக்கு தான் அது அந்த பிரேக். உங்களுக்கும் அந்த பிரேக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். நான் வந்து அந்த டைம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், நானும் செக்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லா ப்ரொஃபஸரும் கேட்டாங்க அட்டன் பண்ணிக்கலான்னு. அது நானுமே சொல்லலாம் தான் இருந்தேன். போயிட்டு தனியாக போய் டீச்சர் ரூமில் உட்காருங்கன்னு சொல்லிட மாட்டேன். ஆமாம், இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னா அதை நான் சொல்லலான்னு இருந்தேன் எல்லாருமே அடுத்தவங்கள. ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வேளை ஏதாவது ஈகோ கிளாஷ் ஏதாவது வந்துருமோ, நீங்கள் போய் அவர்கிட்ட யூடியூப் எப்படி பண்ணுறான்னா. ஆனால் எல்லாருமே என்கிட்ட கேட்டது, நான் இப்போ மற்றவங்களை அட்டன் பண்ணலாமா அப்படின்னு. என்ன மாதிரி தான். அப்போ கரெக்டாக தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், எல்லாத்துக்குமே அவங்க ஸ்கில்லுமே கண்டென்ட்டே கூட ஸ்கில்லே கூட தெரிஞ்சால் கூட ஆமாம் கேட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்காது. அதோட அவுட்புட் தான் கிடைக்கும். அது பின்னாடி பேக்ல இருக்கிற தாட் ப்ராசஸ் கிடைக்காது. அதுலேருந்து இல்லை அவங்களோட டீச்சிங் ஸ்கில் நீங்கள் அதை சொல்கிற விதத்துலேருந்து நான் 2 கற்றுக்கலாம். இதை மாதிரி நானும் சொல்லலாமே. அது வந்து நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு நல்ல டீச்சர் ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த மற்ற டீச்சர்ஸ் அந்த டீச்சிங் ஸ்கில் வந்து எடுத்துக்கலாமே, அப்சர்வ் பண்ணிக்கலாமே, இந்த மாதிரி நான் சொல்லித்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ அதனால அந்த கிரெடிட் உங்கள் எல்லாருக்குமே, நீங்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து இது கேட்டனால எனக்கு அது ஓகே பிரச்சனையாக ஈஸியாக போயிடுச்சு. ஓகே. ஆமாம் ப்ரோ, எனக்குமே ஆசை தான் மற்றவங்களாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது. லைக் அந்த க்யூரியாசிட்டி இருக்குது. வாட் எல்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரோ அதர் தென் திஸ்? ஏன்னா 3 நாள் ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதுக்குள்ளே எதுவும் வச்சுருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டே சொல்லியிருந்தீங்க, என்கிட்ட சொல்லும்போது சொன்னீங்க எங்களை வந்து அவங்க மீட் பண்ண மாட்டாங்க, பார்க்க முடியாது, நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டே கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியாக ஸ்டே பண்ணுவாங்க, ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னு. அங்கே எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா ஸ்பெஷலாக? அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதாவது என்னோடய வெல்கம் இமெயிலையோ இதில் கூட அதை போட்டிருந்தேன். இது வந்து ஸ்கூல் கிடையாது, இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்கூல் அப்படின்ட்டு. ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஸ்கூல் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற பார்வையில் இது வந்து டிசைன் ஆகப்படும். நான் சொன்ன மாதிரி அந்த பெஞ்ச்லாமே நம்ம வந்துட்டு யார் எங்கே உட்காருறது, ஓகேவா, யாருக்கு எந்த ரூம் போகிறது, இதில் எல்லாத்துலேயுமே வந்து லாட் ஆஃப் தாட் போட்டிருக்கோம். ஓகே, கிளாஸஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை. இவங்க எடுப்பாங்க, நீங்கள் இதுக்கு வாங்க. ஸோ வரவங்க வந்து இது வந்து ஜஸ்ட்டு கிளாஸ், இது வந்து அவங்க சொல்லித்தர போகிற இதுக்கு மட்டும் இல்லை. ஐ திங்க் இது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாகவே ஒன்று ப்ரொவைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஓகே, அந்த 3 days வந்து ஒரு வேற எங்கேயோ ஒரு ஒரு இந்த டாப் டயர் ஸ்கூலுக்குலாம் இல்லை ஒரு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டாலும் அதோட பெருமை வந்து அதோட வந்துட்டு கல் இல்லை, அதை கட்டின அந்த கல்லையோ எதுலேயும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிடையாது. அங்கே அந்த வரவங்க யார், அவங்கள எப்படி வந்து அவங்க வந்து ஒற்றுமைப்படுத்துகிறாங்க, இதில் தான் இருக்குது. ஓகேவா, வரவங்க எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை, ப்ராப்பராக இருக்கிறவங்க எல்லாரையும் ஒழுங்காக ஒற்றுமைக்கு ட்ரை பண்ணுறது இல்லை. ஓகே, அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் தான் வந்து பாதி இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணிடுது. உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் வந்து ஒரு போட்டி தான் வருது. ஓகேவா, நீங்கள் அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவரால் உங்களுக்கு என்ன ஒன்று, அதெல்லாம் வந்து மேபி அப்போ நமக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கும் நம்மளுக்கும் அது வந்து தெரியலை, நம்மளுக்கும் புரியலை. இப்போ நம்மளுக்கு வயசாகி திருப்பி அதான் சொன்ன மாதிரி இப்போது இன்னொரு சான்ஸ். ஓகே, திருப்பி அதே ஸ்கூல், அதே கிளாஸ் ரூம், அதே பெஞ்ச் உங்களை அழைக்குது. ஓகேவா, இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு கொடுக்கப்படுறது. ஓகே, எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறோம், என்ன நடக்குது? இது வந்து ஒரு ஸ்கூல், கம்யூனிட்டி ஸ்கூல், ஒரு ஆங்கிளில் ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் எதுனா சொல்லிக்கலாம். ஓகே ப்ரோ. அது எப்படி பிளான் பண்ணிக்கிங்க ப்ரோ? அது ஹாஸ்டலுங்கிற விஷயம் அங்கேயே இருக்குமா? ஆமாம், மேலேயே வந்து ஆக்சுவலாக அங்கே ஹோட்டல் இருக்குது. ஓகே, ஹோட்டல் இருக்குது. அந்த ரூம் ஸ்டேவெல்லாம் நம்ம வந்து ஹாஸ்டல் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஓகே. அங்கேயே இதெல்லாம் இருக்குது, வார்டன்லாம் இருக்காங்களா ப்ரோ?
போட்டுடலாம், உங்களில் ஒருத்தர் வார்டனா போட்டுடலாம். அதான் சொல்லுங்க, 3 நாள் ஒரு வார்டனை போட்டுருங்க, போட்டு 10 மணிக்குள்ள பேசக்கூடாது, காலை 6 மணிக்கு எழுப்பணும். அதெல்லாம் மாற்றணும் தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ அதுதான் 9 o'clock கிளாஸுக்கு வரணும்ல ப்ரோ. அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை, நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு பில்டிங் கட்டி ஒரு கிரவுண்ட் வாங்கி பண்ணுறது. இருக்கிற அட்மாஸ்பியருக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் ட்வீக்ஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி கொடுக்குறோம், எப்படி கூப்பிடுறோம். இப்போ உங்களை எல்லாரையும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நான் ஆரம்பத்துலேருந்து ப்ரொஃபஸர் ஸ்ரீராம் உங்களை நான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாரையுமே நான் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறேன். எக்ஸல் ஷீட்ஸ்லையுமே நான் வந்து உங்கள் கிளாஸஸ் ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ் போடுறேன்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எஃப்ரா, ப்ரொஃபஸர் மீனக் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுவே உங்களை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்கள் ஆழ் மனசில் யாரோ போய் நம்ப வச்சா மாதிரி நீங்களும் வந்து நம்ப ஆரம்பிச்சிருங்க, ஒருவேளை நான் ப்ரொஃபஸர் தானோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களையும் இதே மாதிரி தான் அந்த 30 வயசுக்கு மேலேயோ இல்லை 28 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே வராங்கன்னா 50 வயசுக்கு மேலே வராங்க, அவரெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்டுன்னு திருப்பி நம்ப வைக்கணும். ரோல் நம்பர்லாம் கொடுங்க. அப்போ அதுக்கு ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும், அவரை நான் திருப்பி அவரை ஸ்டூடெண்ட்டு நம்ப வச்சுக்கிறதுக்கு. சரி, அதுக்கெல்லாம் என்னென்னா ஃபிசிக்கல் இல்யூஷன்ஸ் தேவைப்படும். அப்போ லேட்டாக வந்து வெளியில் நிப்பாட்டி வைக்கலாம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இல்யூஷன்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஐடி கார்டு ஓகே, ஐடி கார்டு போட்டு வரலன்னா ஐடி கார்டு, சாப்பாடு கொடுக்குற விதம். சூப்பர் கை தாங்க வரேன். ஏன்னா சின்ன வயசில் என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்களோ, கொடுமை இல்லைப்பா, அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக எப்படி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம வந்து ஸ்கூல் வந்து நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் ஆனால் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வெளிலேருந்து கமெண்ட் பண்ணுறது எதுவுமே ஈஸி தான். இப்போ நம்ம எடுத்து பண்ணும்போது தான் இப்போ யாராவது இப்போ என்ன பார்த்து கேட்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஆமாம், சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஒரு 3 நாள் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டம்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் அதுலேயும் இப்போ எப்படி நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் ஸ்கூல்ஸ்னால் கிளாஸ் ரூமில் தான் நடக்குது, நம்ம மரத்தடியில் பண்ணல. ஸோ வந்து அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம பண்ணுறதுல ஏதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுத்துப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே ப்ரோ, ஓகே. நீங்கள் பேசும்போது தான் தோணுது. அப்போ இதெல்லாம் இருக்கா ப்ரோ, ஃபேர்வெல் பார்ட்டிலாம் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். கிராஜுவேஷன் யோசிச்சுட்டேன். கிராஜுவேஷன் அந்த 3 நாள் இருக்காது. 3 நாள் இல்லை, இருக்காது. ஓகே. கிராஜுவேஷன் 3 மாதம் தள்ளி இருக்கும். ஓகே, திரும்ப யூனைட் ஆகிற மாதிரி. ஆமாம், ஓகேவா. ஏன்னாக்கா படித்த படிப்புக்கு கிராஜுவேஷன் கொடுக்கறதுல பாயிண்ட்லெஸ், எக்ஸிக்யூஷனுக்கு தான் கிராஜுவேஷன். யாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ ஏதாவது ஒன்று. ஆமாம், நீங்கள் ஏதோ உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒருத்தரால் எல்லாரும் பண்ண முடியாது. ஒருத்தர் பாட்காஸ்ட்டும் பண்ணி லிங்க்டின் போட்டு எல்லாம் பண்ணும். அவங்க ரெவென்யூக்கோ இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்க. ஆமாம், அதை ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் கிராஜுவேஷன். ஆமாம், அவர் கிராஜுவேட்டட். அவங்கள 3 மாதம் கழிச்சு அவங்க கிராஜுவேஷன். டிஎன்ஏ ஸ்கூல் கிராஜுவேஷன். சூப்பர் ப்ரோ, இது சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, ஆமாம், அவங்க கிராஜுவேட்டட், அவங்களுக்கு மட்டும் கிராஜுவேஷன். சூப்பர். அது மாதிரி சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருவீங்க. அப்போ ஃபேர்வெல்லாம் இருக்கா? சும்மா அட்டன் பண்ணுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்ட் இது கொடுக்கறதுல தோணுச்சு. இதுவே அப்படி தானே, ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி அதான் சொல்கிறேன், கிராஜுவேஷனே உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் திருப்பி அதே ப்ரொஃபஸர்ஸ். ஆமாம், எல்லாருமே வந்து மீட் பண்ண போகிறோம். எனக்கு எல்லாரும் மீட் பண்ண போகிறீங்க சொல்லும்போது எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்க போகிறோம் மாதிரியான ஒரு ஃபீல். ஆமாம், அது இன்னும் எல்லாரையும் பார்க்க கூட இல்லை. ஆமாம், அப்போமே அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம பழக ஆரம்பித்த பிறகு 3 நாளுக்கு அப்புறம் ப்ரொஃபஸரோடையும் பழகிடுவோம், ஸ்டூடெண்ட்ஸோடையும் யோசிக்கிறீங்க. உண்மையாகவே ஒரு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் பிரியரோட வலி அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த வலியை பல தருணங்களில் நம்ம இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு பிடிச்ச டீச்சரை நம்ம வந்து மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல. இப்போது அதோட அதர் சைடே நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. Great student has to learn to let go the student. Okay. Great student. Great teachers has to learn to let go the students. ஆமாம், உங்களை விட்டு ஸ்டூடெண்ட் அடுத்த கிளாஸுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படணும். ஆமாம் ப்ரோ. உங்கள் கிளாஸ்லேயே இருந்தால் எப்படி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஐ திங்க் இங்கே டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆமாம், நீங்கள் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, நீங்கள் கம்யூனிட்டி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆமாம், அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு கரெக்டாக ஒரு பெய்ட் கம்யூனிட்டி வரைக்கும் நான் அதை கொண்டு போயிருந்தேன். அதோட இன்னொரு வேர்ஷனாக தான் தோணுது. ஏன்னா அதுலேயும் சொல்லியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும், அதில் வருவாங்க. அவங்க எப்பவுமே கம்யூனிட்டியில் இருக்க மாட்டாங்க. கம்யூனிட்டிலேருந்து அடுத்ததுக்கு அவங்க போயே ஆகணும். அவங்க தக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கம்யூனிட்டி இல்லைன்னு மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாமே கனெக்ட் ஆகுது. எனக்கு அப்படியே தான் இருக்குது. அந்த கம்யூனிட்டி அதே கோட்பாடு இல்லை இருக்குது. ஸ்கூல்னு ஒரு தீம். இது ஸ்கூல் கம்யூனிட்டி ஸ்கூல் அண்ணன் சொன்னேன். இது சாதாரண ஸ்கூல் இல்லை, இது ஒரு கம்யூனிட்டி ஸ்கூல். ஓகே ப்ரோ.
நானும் அப்புறம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான திங்ஸ்லாம் பண்ணேன். செம்ம ஜாலியாக இருக்கும் போலியே. லைக் என்னது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அது என்ன தோல்வியோ என்ன இதுவோ என்ன நடக்குதோ ஆனால் மறக்க முடியாத மாதிரி ஒரு 3 நாளாக இருக்கும். அது நிறைய நம்மளுக்கு சொல்லித்தர போகுதுன்னு நம்புகிறேன். சூப்பர் ப்ரோ. அண்ட் இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்குது. ஓகே, லைக் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளோ அதாவது எனக்கு என்னென்னா வேறு டீச்சர்ஸ் வேறு ப்ரொஃபஸர்ஸ், ஆமாம், வேறு கான்செப்டில் இருக்குது. இப்போ இந்த தடவை நம்ம வந்து ஒரு ஜென்சி வந்து மில்லியனல்ஸ்க்கு என்ன சொல்லி தரலான்னு யோசித்தோம் இல்லையா. அடுத்த தடவை நம்ம வேறு ஏதாவது வந்து தீம் வந்து மாற்றலாம். ஓகே, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கவர் இந்த பக்கம் எல்லாருக்குமே நம்ம சொல்லி தரதுக்கு நிறைய இருக்கும். நான் வந்த பகுதியிலேருந்து நான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு அது வந்து புரியாத லைஃப் ஸ்டைல் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து லெட்ஸ் ட்ரை டு மேட்ச். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்குது. பட் யா ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ நான் இந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோ சொல்லியிருந்தேன். லைக் நம்ம ப்ரோ சஞ்சீவ் ப்ரோ வச்சு அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசித்தேன். லைக் சீரியஸாகவே ஸ்டாண்டப் ஷோ ப்ரோ ஸ்கிட் ரெடி பண்ணுங்கள். ஒரு 20 minutes எவ்வளோ நடக்கும் ஆக்சுவலாக? ஸ்டாண்டப் காமெடி ஷோ போனதில்லை. எவ்வளோ நடக்கும் ஆக்சுவலி டைமிங்? நானும் போனதில்லை. ஆனால் ஐ திங்க் யூஸ்வலாக 1 hour இருக்கும். அண்ட் பட் ஆனால் அவங்க வந்து 2-3 பேர் இருப்பாங்க. தே லைக் ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஓகே. ப்ரோட எக்ஸ்டென்சிவ் ஆச்சு. அது ஒன்று நான் ட்ரை பண்ணேன். அது சின்ன லெவலில் இப்போ ஓப்பன் மைக் பண்ணுறேன்ல. ஆமாம், சின்ன லெவலில் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் அகெயின் அது என்ன அப்ரிசியேஷன்னா சென்னையில் இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, அந்த மாதிரி நடக்கலேன்னு ஏங்கின டைம்ஸ் எனக்கு இருக்குது. ஓகே, பர்சனலாக ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து பெங்களூருக்கு தான் போகணும், வேறு ஊருக்கு தான் போகணும், அங்கே தான் இந்த கான்ஃபரன்சஸ் நடக்கும், அங்கே தான் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அங்கே தான் வேறு ஃபவுண்டர் இருப்பாங்களா, இப்படியே வந்து பழக்கப்படுத்திட்டோம். இப்போ சென்னையில் அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனே இல்லை. அதை பற்றி பேசும்போது கூட எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ சென்னைக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வர்றது. நான் என்ன சொல்லுவேன்னா, சென்னைக்கு தேவை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. போதுமான காசு, போதுமான திறமை இங்கேயே இருக்குது. ஓகே, டேலண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது. நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நிறைய பணம் இருக்குது. இங்கே என்ன இல்லை அப்படின்னா கொலாபரேஷன் இல்லை. ஓகேவா? இங்கே ஒருத்தருக்கு நிறைய பேர் இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கும். எக்ஸாக்டாக. ஓகே, அந்த ப்ராப்பர் நெட்வொர்க்கிங்கிறது இன்னும் இங்கே நடக்கலை. இந்த ப்ராப்பர் ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங்கிறது இன்னும் நடக்கலை. எக்ஸாக்டாக. அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே போதும். இல்லை இந்த மாதிரி செய்யக்கூடிய இப்போ நீங்களாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாலே போதும். ஆமாம் ப்ரோ. நான் ஆக்சுவலி ரொம்ப இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ராம் ப்ரோ வந்து பண்ணாங்க. பிளைண்ட் எல்லாருக்கும் கண்ணெலாம் கட்டி விட்டு கனெக்ட் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து டிஎன்ஏ மீட்டப்னு ஒரு கேஃபேல வச்சு நான் சும்மா நோ அஜெண்டான்னு கூப்பிட்டேன். 40 பேர்கிட்ட வந்தீங்க. பட் இதே மாதிரி நான் நோ அஜெண்டா மீட்டப்புன்னு நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கூப்பிட்ட போது யாருமே வராத டேஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது நிறைய பேர் குவெஸ்டின் பண்ணதும் இருக்குது. என்ன பர்பஸு, என்ன இருக்குது, என்ன பண்ணுறோம். அதே மாதிரி அட்வைஸ் எப்படி வரும்னா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ஒன்று டவுட்டு 2 பக்கமும் போகும். ஓகே, எதுவுமே இல்லாமல் ஏன் பண்ணணும், இல்லைனா அப்போ ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்களான்னு டவுட்டும் வரும். பட் அந்த ரியலாக இன்டென்ஷன் இருந்ததுன்னா அந்த கொலாபரேஷன் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போது ஹேட்ஸ் ஆஃப், நீங்களாம் வந்து சென்னையை திருப்பி வைபாக்குறீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் இப்போ அந்த கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 3 பேருக்குமே மெசேஜ் தான் பண்ணேன், கால் பண்ணல. மெசேஜ் பண்ணி சொன்னேன் இது மாதிரி பண்ணுறேன். அருணுக்கும் அப்படி தான் மெசேஜ் பண்ணேன். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஒரு 3 மெசேஜாகவே தான். அப்போ தான் தோணுச்சது, ஓகே இங்கே எல்லாருமே ஓப்பனாக தான் இருக்காங்க, நம்ம தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும் தெரிஞ்சது. அப்போ அது ஒன்று பண்ணேன் ப்ரோ. இப்போ மூவி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், கெஸ்ட்டு வந்து வராங்க, அவங்க மூவி சஜஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்க மாட்டேன், 1-2 பேர்ட்ட கேட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு கூட இருக்கா, நீங்கள் ஒரு மூவி சஜஸ்ட் பண்ணிங்கன்னா பிளைண்டு தான், லைக் என்ன மூவிலாம் சொல்ல போகிறதில்ல. ப்ரைவேட்டாக ஒரு தியேட்டர் புக் பண்ணி, தியேட்டர் இந்த சென்ஸ் சின்ன ஒரு ஸ்க்ரீனிங் மட்டும் புக் பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்க. எப்படி நார்மலாக இது மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாட்காஸ்ட்டில் லைவ்லேயே நம்ம பேசிக்கலாம். அதோட டிப்பிக்கலான ஒரு கெட் டுகெதர்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்லுவோம், ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்னா ஒரு ரவுண்ட் டேபிள் நடக்கும், ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அந்த டைம் ஃபயர் சைட் சாட் மாதிரி நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, மிக்ஸ்டு ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க பேசுகிறது வந்து சர்ஃபேஸ் லெவலில் தான் பேசுவாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக பேசும்போது ஆடியன்ஸ் கனெக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் இருக்கும். நிறைய பேர் அந்த நெட்வொர்க்கிங்காகவே அவ்வளோ டைம் வெயிட் பண்ணுவாங்க. இது உண்மை. நானும் பார்த்துருக்கேன், நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வச்சேன், சரி அது வேண்டாம், அந்த டைமை நம்ம ஃபயர் சைட் சாட்லாம் வேணாம், அந்த டைம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணோம்னா சேர்ந்து பாட்காஸ்ட் பார்க்கலான்ட்டு. ஓகே, ஒரு சாட்டர்டே
என்ன சொன்னேன்னா, நான் வந்து ஃபார்ம் போடுறேன், எல்லோரும் வரவங்களாம் ஃபில்அப் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய கம்யூனிட்டியை க்ளோஸ்டாக தான் வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பை நான் அட்மின் ஒன்லி வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஓப்பன் பண்ணுறேன், என்னென்ன இது பாட்காஸ்ட் பார்க்கலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள், நைட்டு எல்லோரும் சேர்ந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன் ப்ரோ. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், அது 1.25 மணி நேரம் பாட்காஸ்ட்டு வந்தது. 10 பேர் வந்தாங்க, 10 பேர் கடைசி வரை ஸ்டிக் பண்ணாங்க. எனக்கு பயங்கர ஆச்சு. அவ்வளோதான் லைக் ஃபில்அப் பண்ணது 28 பேர், 10 பேர் வந்தாங்க. அப்படி தான் கன்வர்ஷன் ரேட், அப்படி தான் 10 பேர் கடைசி ஸ்டிக் பண்ணிவிட்டு நாங்கள் பேசும்போது 11 மணி எல்லோரும் இருந்தோம். எல்லோரும் உட்காந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் போச்சுது. அப்புறம் தான் முடிஞ்சது. அப்போ தான் யோசித்தேன், ஓகே இனிஷியேட்டிவ் எடுத்தால் போதும். ஏன்னா 10 பேர் ரொம்ப நல்ல நம்பர்ல ப்ரோ, லைக் ஃபென்டாஸ்டிக் நம்பர். அது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், கம்யூனிட்டினாலே எடுத்தோடனே அந்த 1000 யோசிப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய நம்பர். அதே மாதிரி இது மாதிரி கூப்பிட்டா நிறைய பேர் வருவாங்க. அந்த ஏன் வெறும் ஃபயர் சைட் சாட் இப்படியே யோசிக்கணுன்ற அந்த தாட்லேருந்து வெளில வர ஆரம்பித்தாலே போதும், ஒன்று ரொம்ப மேஜிக் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து நீங்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த இப்போது இந்த ஓப்பன் மைக்குக்கு 30 பேர் வந்து நிறைய பேர், ஆனால் உங்ககிட்ட ஆடியன்ஸாக வரலாமா கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நோ, அவங்களாம் கிடையாது. ஒரு கமெண்ட் போட்டிருந்தோம்ல, ஐ லேர்ன் ஃப்ரம் த ஓஜின்னு, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டனால நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் ப்ரோ. அந்த அட்மிஷன் ஐ திங்க் அது ரெண்டும் வந்து அந்த கம்யூனிட்டி மேஜிக் வந்து யார் பண்ணணுன்னாலும் ஒர்க் அவுட் ஆகும், செட் ஆகிடும். யார் வேணால் வரலாம் அப்படின்னா அது சத்திரமாயிரும். நீங்கள் சொன்னது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப க்ளோஸாக. நான் நோ சொன்னால் நாளைக்கு அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியாத மாதிரிலாம் கேட்டாங்க. நான் நோ சொன்னேன், இல்லை இது உங்களுக்கானது இல்லை, நீங்கள் உங்களுக்கு வேறு பண்ணுற நீங்கள் அதுக்கு வந்துக்கோங்க. கரெக்ட், ஓகேவா? ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறதும் கரெக்டாக இருக்குது. உள்ளே வந்த பிறகும் அங்கே சில நேரங்கள் நம்ம க்ரியேட்டிவாக ஒரு பண்ணுற விஷயம் கிளிக் ஆகலாம், ஒரு சில நேரத்தில் கிளிக் ஆகாமல் போகலாம். அது நம்மளோட லேர்னிங். ஓகே, இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம்னு. அதே மாதிரி நீங்கள் இந்த தடவை ஒர்க் ஆகிற விஷயம் அடுத்த வாட்டி ஃபுல்லாக என் ஒர்க் ஷாப் அப்படி தான். ஃபஸ்ட் ஒர்க் ஷாப் செம்மையாக போச்சு ப்ரோ, லைக் அந்த கம்யூனிட்டி வைப் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஒர்க் ஷாப் ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு, எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியல. சின்ன மெஸ் தான், இதில் கற்று ஒத்துக்கிறது தான், லைக் சொல்கிறது எந்த தப்புமே இல்லை. அது மாதிரி தான் மொதல் வாட்டி மேஜிக் இருந்து செகண்ட் இந்த மேஜிக் இல்லை. கரெக்ட், அதெல்லாம் நடக்கும். இட்ஸ் பார்ட், அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, அதில் பண்ண மிஸ்டேக்கை அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், கம்யூனிட்டி திங்க் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் வந்து பார்க்கணும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. நான் அந்த அப்போ என்ன யோசிக்கிறேன், ஏன்னா மக்களை ஒன்றா கொண்டு வந்த பிறகு இதுதான் நடக்கும்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அவங்க எப்படி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை சொல்கிறது கஷ்டம். நம்ம என்ன சைக்காலஜி யூஸ் பண்ணி இது பண்ணாலும் இவங்க இதை தான் பண்ணுவாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸு மெட்டா இங்கெல்லாம் கூட அதனால தான் A/B தான் சொல்லுவாங்க. அவங்களால ஷோர் ஷார்ட்டாக ஏ தான் ஒர்க் ஆகும் தெரிஞ்சால் they'll go with one option. தெரியாதனால தான் A/B டெஸ்டிங்ன்றதே அவங்க கொண்டு வராங்க. A/B டெஸ்டிங். யாரும் ஷார்ட் ஷார்ட்டாக இதுதான் சொல்ல முடியாது. மக்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. நேற்று வரைக்கும் எல்லோ பிடிச்சவங்களுக்கு இன்னைக்கு எல்லோ பிடிக்காம போகும். அது மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் ப்ரோ. அது வந்து நாங்கள் ஏர்பிஎன்பியோட CEO பேசுகிற பாட்காஸ்ட்லாம் சேர்ந்து பார்த்தோம். அவர் வந்து எப்படின்னா, அவர் IPOலாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது. அது எப்படின்னா கொஞ்சம் மென்டல் ஹெல்த்து, அவர் அந்த பில் பண்ணுற இதில் எப்படி நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணேன்னு ஒரு மாதிரி அந்த ட்ரையாக தான் போச்சுது. எனக்கே தோணுச்சுது. ஆனால் எல்லாம் ஸ்டிக் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், லாஸ்ட்டில் நம்ம எல்லாம் பேசுவோம்ல ப்ரோ, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே அப்போ அதுக்கு வேல்யூ இருக்குது, அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் மூவி பிளான் பண்ணுது. மூவி முடிச்சுட்டு பேசுவோம், பாட்காஸ்ட் பார்த்துட்டு பேசுவோம். உங்களுக்கு பேசணும், அதுக்கு முன்னாடி போரிங்காக எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் லாங்கர் டைம் நம்ம ஸ்டிக் ஆகிறதுக்காக தான் இது ப்ரோ. ஸோ அதுவும் ஒரு பிளான் இருக்குது. அதுலேயும் நான் இனிமேல் நீங்கள் சொன்ன அந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்மளும் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், நடக்க சின்னதாக பண்ணுறோன்ட்டு. ஆமாம், இனிமேல் என்னென்ன ஆசை இருக்கோ அதை ஒன்றுன்னா சேர்ந்து, ஏன்னா எனக்கு மூவிஸ் பார்க்கணுன்னு ஆசை. கரெக்ட். எப்படின்னா ஃபவுண்டர்ஸ் சொல்கிற மூவி, ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, என் ஃபவுண்டர்ஸ் சொன்ன மூவிஸையும் புக்ஸையும் படித்தாலே போதும், வாழ்க்கையில் தேவையான எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாம் பண்ணுறதுக்கானது இல்லை. புக் ரீடிங் கூட ஒன்று பண்ணலாம். உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஐடியா வருது, வாங்க ஒரு மணி நேரம் புக் ரீடிங் நானே வந்து பண்ணணும்னு என் பேர் கூட எழுதி கொடுத்தேன். இது வரைக்கும் கூப்பிடல, நான் செலக்ட் பண்ணல. யார்? நான் வந்து ஒரு கடையில் சொல்லியிருந்தேன், அங்கே போனேன். எனக்கு தெரிஞ்ச மொதல் வார்த்தை எனக்கு புரிஞ்சிருச்சு. அங்கே குட்டி குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே, அது எப்போவுமே நடக்குமா, வாரம் நடக்குமா. தில் ஜஸ்ட் கம் அண்ட் ஏதோ ஒரு புக்கை வந்து அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து அவங்க வந்து அந்த புக்கு ஃபுல்லாக படிப்பாங்களாம். நான் படிக்கலாமா, நானும் வந்து கூப்பிட்றேன்னு நாங்கள் கூப்பிடல. ஆமாம் ப்ரோ, இப்போ சொல்லும்போது எனக்கு இந்த ஐடியா வருது. நம்ம இந்த ரீல் ஞாபகம் இருக்கா, நீங்கள் இந்த புக் பற்றி பேசியிருந்தீங்கல்ல, அது புக் பேர் என்ன? ரீஒர்க் சாரி, நானே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரீஒர்க் படிக்கும்போது நான் வாசிக்கும்போது உங்கள் வாய்ஸில் தான் நான் வாசித்தேன். ஏன்னா நீங்கள் சொன்னனால உங்கள் வாய்ஸில் வாசித்தேன். அவங்க சொல்கிற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, நேராக ஃபேஸுக்கு நேராக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தானே, இவ்வளோதுக்கு ஏன் இவ்வளோ நீ இது பண்ணுற, அவங்கள கம்பேர் பண்ணாத நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைட் டு த ஃபேஸாக இருந்துச்சு. நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த புக்குக்கான இது நீங்கள் அந்த புக்கு ஃபுல்லாக வாசிக்க வேணாம், அதுக்கு டாப்பிக்லாம் எடுத்துகிட்டு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக அப்படி ஒரு இது பண்ணிடுவோம் ப்ரோ. கண்டிப்பாக அதான் இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன கூப்பிட்டாலுமே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நான் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. வெளில இதை பார்த்துட்டு வேறு யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சென்னையில் பண்ணோன்னா ஆமாம் ஆப்வியஸாக தாராளமாக ட்ரை பண்ண. நானும் எல்லா கொலாபரேஷன் ஓப்பனாக தான் இருக்கேன். ஆமாம், வாரம் இல்லை, இப்போ ஒரு கியூரியாசிட்டியில் இருக்கேன். மாதத்துக்கு ஒன்றாவது பண்ணிடலாம். நம்ம என் கோல் சென்னை வந்து ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கு யார் அதுக்காக ஸ்டெப் முயற்சி எடுக்கிறாங்கனாலும் 100% கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயார். நம்ம ஒன்றுமே நீங்களுமே எதுவுமே கேட்டுக்கல, அருணும் எதுவும் கேட்டுக்கல, நம்ம இவர் பீவர் சிட்டி சுதர்ஷன் ப்ரோ எதுவுமே கேட்டுக்கல. சொன்னேன் ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஆச்சரியமாச்சு, என்ன ஒன்றுமே கேட்க மாட்டுறாங்க, அது என்ன இது என்ன ஒன்றுமே கேட்கல. நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ வரைக்கும் யாருமே நீங்களும் கேட்கல. அஜெண்டா என்ன, யார் என்ன பண்ண போறீங்க? இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குல்ல. அருணுக்கெலாம் கண்டிப்பாக இருக்குது, எனக்கு தெரியும், நான் பேசினதில் தெரியும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. இங்கே சென்னை அந்த மாதிரி சும்மா இப்போ நம்மக்கிட்டே வந்து பக்கத்து வீட்டு பையனை பாரு, அவன் எப்படி வந்திருக்கான், அந்த மாதிரி தான் நான் இங்கே என்ன இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. பெங்களூர் ஹேப்பனிங் சொல்கிற இதுதான் ஹேப்பனிங்கிறாங்க. இதை தான் ஹேப்பனிங்கிறாங்கல்ல. ஓகே, அந்த ஹேப்பனிங் என்ன வர வைக்கலாமே, இன்னும் அத்தன்டிக்காக நம்ம வர வைக்கலாமே. எங்களுக்கு தெரியும் ஒரு கெஸ்ட்டை எப்படி வந்து விருந்தோம்பல் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியுமே. கரெக்ட். எங்களுக்காக சொல்லி தெரியுங்க, நாங்கள் இருக்குன்ட்டு. ஓகே ப்ரோ, ஓகே. அப்போ எல்லா இனிஷியேட்டிவுமே நானும் ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கான கமிட்மெண்ட் வந்து அந்த புக்கு ரீஒர்க் பற்றி பேசுவோம். அப்புறம் ப்ரோ அவரை சஞ்சீவ் ப்ரோவோட இதுவும் பண்ணிடுவோம் ப்ரோ. அப்போ டேட் சொல்லவே இல்லை ப்ரோ, நம்ம எப்போன்னு. இது வந்து October 12 to 14. October 12 மார்னிங் ரிப்போர்ட்டிங் டைம், கிளாஸ் ரிப்போர்ட்டிங் டைம். October 12 மார்னிங் 9 o'clock நீங்கள் வந்து கிளாஸ் ரிப்போர்ட்டிங் டைம். ஓகே. அப்போ அங்கே ஹோட்டல் ஹாஸ்டல் வருது. ஹாஸ்டல் அங்கே நீங்கள் வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற ஹாஸ்டல் எப்போ வரணும்? முந்தின நாளேவா? மார்னிங் 9 AM அங்கே வந்தால் போதும். ஓகே, அங்கே வந்தால் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நிறைய பேர் ஏன்னா அட்மிஷன் ப்ராசஸ்லேயே எனக்கு மெயிலில் கேட்பாங்க, எனக்கு சிலபஸ் கொடுங்க, எனக்கு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் கொடுங்க. எதுவுமே கிடையாது. யார் டீச்சருன்றதை நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். 90% சொல்லிட்டேன், 10% தான் சொல்லலை. ஓகே, இவங்க தான் எடுக்க போகிறாங்க, என்ன எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னை எதுவுமே கேட்காதீங்க, என்ன பீரியடு என்ன இதுன்னு கேட்காது. மேக்ஸு இதுவே நான் நிறைய லீக் பண்ணிட்டேன். என்ன ஆகும்னா, ஒரு மெஜிஷியனுக்கு எந்த அளவுக்கு நான் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அந்த மேஜிக்கே போயிடும். இந்த பாருங்க, நான் பேப்பர் இங்கே மடித்து வச்சுருக்கேன், இங்கே இப்படி தான் உங்களுக்கு காட்டாமல் இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டேன்னா முடிஞ்சது. நான் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு எந்தூசியாசமே இருக்காது. ஸோ தயவுசெய்து மறந்துட்டு மேஜிக் ஷோ மாதிரி வாங்கினா யூல் பி ஏபிள் டு என்ஜாய், பிலீவ் இன் மேஜிக். அனதர் திங். ஓகே, நம்மளுக்கு மேஜிக்கில் பிலீஃப் இருந்தால் தான் அந்த மேஜிக்கை ரசிக்க முடியும். இல்லைனா இது எனக்கு தெரியும், ஆமாம், அதில் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதை ரசிக்க முடியாது. சீரியஸாக ப்ரோ, இந்த ட்ரிக்ஸுக்கு பின்னாடி விஷயம் தெரிஞ்ச அப்புறம் மேஜிக் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா தெரியுதோ இதுதான் பண்ணுறாரு, இதுதான் பண்ணுறாரு. ஆமாம். ஸோ நீங்கள் எல்லாருமே மைண்ட் அளவில் நீங்கள் திருப்பி வந்து ஒரு 16 years 17 years அது மாதிரி அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ, லைக் இது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, நம்ம அதை பற்றியும் பேச ஆகணும். ஏன்னா ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்க என் ஒர்க் ஷாப் வரணும்னு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர் தான் வர முடியல. உங்கள் போஸ்ட் பார்த்தோன்னு வந்து கேட்டாங்க. ஓகே, ஐ சா திஸ் மாதிரி கேட்கும்போது நம்ம லிங்க்லாம் அனுப்பியிருந்தேன். செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆமாம், அதுக்கான ப்ராசஸ் இருக்குன்னு அது மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க ப்ரோ. லைக் லாஸ்ட் டேட் எப்போ, அது என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே, அந்த ஃபார்ம் வந்து டிப்பிக்கலாக உங்களுக்கு அட்லீஸ்ட் 20 minutes ஆகும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு. அது கம்மியாக ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணலன்னு உங்கள் டைம் எனக்கு நீங்கள் டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் போடுறீங்க என்னன்னா, இதுக்காக 20 minutes ஃபார்ம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது இல்லை. அது ஓப்பன் பண்ணால் அதில் என்ன ஆன்சர்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த லென்த்தி ஆன்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இருக்குது. செகண்ட் ரவுண்ட் வந்து டாஸ்க்கு. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் போகும். ஒருத்தருக்கு நான் என்ன கொடுத்துருந்தோன்னா, ஒரு யூடியூப் வீடியோ பாருங்கள், அதை வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி எழுதி கொடுங்க. அவங்க வந்து ஒரு 6 பக்கம் எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி புக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதை ஒரு பேஜ் எடுத்து படிச்சுட்டு அந்த பேஜில் இருக்கிறத நீங்கள் வந்து உங்களோட லேர்னிங்காக கன்வெர்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். செஞ்சுறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து பலூன் வந்து ஃபுல்லாக ஊதி அதில் வந்து அந்த பலூன் உடையாமல் அதில் டிஎன்ஏ ஸ்கூலுன்னு நம்ம வாய்ப்பு அவர் அந்த மலையை எடுத்து அதை சீவி அந்த மாதிரி கேட்டிருந்தேன் நான். அந்த பலூனில் எழுதி கொடுத்துருந்தேன். சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினச்சிருக்க, காலையில் எழுந்து யோசிப்பார் போல இருக்கு. இல்லை, அப்படி இல்லை, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்டது தான். அது எவ்வளோ தூரம் டஃபாக வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் வரணுன்றவங்க வருவாங்க. சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறவங்க போயிடுவாங்க. ஏன்னா எக்ஸாக்டாக இதே தான் என் ஃபார்ம்லேயும் வச்சேன். 1 minute வீடியோ, 1 minute வீடியோ எடுத்து 1 minute to 2 minute வீடியோ எடுத்து அனுப்புகிறவங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது எஃபர்ட் வேணும்.
ஒரு ரைட் லெவல் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தேவை. அது இல்லாதவங்க அப்போ தான் அந்த வண்டி வந்து ப்ராப்பராக போகும். ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தால் வண்டி போயிடும். அதான் வந்து அப்படியே வெளியே போயிடுவாங்க, சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட், ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் தேவைப்படும். இதில் நம்ம என்ன டாஸ்க் வேணால் பாருங்களேன், அந்த யூடியூப் ஆகட்டும், அந்த பலூன் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு எஃபர்ட் தேவைப்படும். ஆமாம், பலூன்னா வாங்கிட்டு வரணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை, நான் சொன்னேன்னு ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுவே அதுக்கப்புறம் இந்த பலூன் டாஸ்க்கை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க சொன்னேன், இது ஈஸி, அவங்களுக்கு குழந்தை இருக்கு போல இருக்கு, நான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஏதோ ஒரு லைட்டாக எந்த கலர் வேணும்ன்ட்டு இடிக்குது அப்படின்னு. சி எண்ட் ஆஃப் த டே அதை எழுதணும், அப்புறம் அது உடையாமல் அதில் வந்து மார்க்கர் பெண்ணை வச்சு எழுதணும். ஓகேவா, இவ்வளோ இருக்கு. ஸோ அதை எடுத்து அதை பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறாங்க, லிங்க்டின்ல போடுறாங்க. எனக்கு என்னோட கோல் வந்து இது வந்து வைரல் ஆகணும், எல்லாரும் போய் பண்ணணுன்றது இல்லை. ஆமாம், சில எஃபோர்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி எஃபர்ட் இருக்குது. ஸோ எனக்கு அது அனந்த நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு மெயிலில் ரிப்ளை பண்ணட்டா போதும். உங்கள் எஃபர்ட்டை நான் பார்த்தா போதும். ஓகே, ஓகேவா, தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அப்போ மொதல் ஃபார்மு, அப்புறம் டாஸ்க்கு, நெக்ஸ்ட்டு மூணாவது அவங்களுக்கு அட்மிஷனுக்கு அக்செப்டன்ஸ் போயிடும். இது ரெண்டுத்தையும் அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் அக்செப்ட், அஃப்கோர்ஸ் அந்த க்ரைட்டீரியா பார்க்கப்படும். ஸ்டூடெண்ட் இல்லை வந்து மச் எங்கர்னா கரண்ட்டாக சாரி அவங்களால இதில் என்டர் ஆக முடியாது. எதனால ப்ரோ? ஏன்னா அவங்களும் உங்கள் ஜென்ஜி தான். ஓகே, ஓகேவா. எனக்கு வந்து அந்த ஏஜ் அந்த டிஃபரன்ஸ் வேணும் எனக்கு. ஓகே, இங்கேருந்து அங்கே ஃப்ளோ ஆகிறதுக்கு எனக்கு புரியுது ப்ரோ. அந்த தீமை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை தீமை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இன்னொன்று வந்துட்டு கரியர் வைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஓரளவுக்கு வந்து பார்க்குறோம். இது ரெண்டும் ஓரளவுக்கு இருக்க பட்சத்தில் இந்த ஃபார்ம் அண்ட் டாஸ்க்கு, ஓகே, இது ரெண்டும் தான் அக்செப்டன்ஸ் போயிடும். அக்செப்டன்ஸ்லேயே ஒரு பேமெண்ட். இது வந்து பெய்டு ப்ரோக்ராம் தான். பட் ஆனால் இந்த பெய்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். பார்த்தா அந்த பெய்ட் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் யுவர் ஸ்டே, உங்கள் ஃபுட் 3 days மேனேஜ் பண்ணுறதுக்கான. ஓகே, இப்போ சொல்லலாமா நான் கலெக்ட் பண்ணுறேன். எஸ் அது வந்து 24,000 rupees ப்ளஸ் உங்களோட டேக்ஸஸ். ஓகே, சப்போஸ் நீங்கள் கம்பெனியாக வரீங்கன்னா உங்கள் ஜிஎஸ்டி கொடுத்து ஆமாம் நீங்கள் டாக்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ், அட்மிஷன், பேமெண்ட் எல்லாமே. அப்போ 9 o'clock வருவாங்க, ஆன் போர்ட் பண்ணிவிட்டு ஆமாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு ஹாஸ்டலில் வச்சுட்டு, ஸோ அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு யூ வில் ஹேவ் 1 week டைம். ஓகே, எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு 1 week. ஆமாம், 1 week டைம் இருக்குது. ஓகேவா. இல்லைனா நெக்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வி ஹேவ் டு மூவ் ஆன். ஓகே ப்ரோ. மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க ப்ரோ? ஒரு 40 அதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஐடியா. அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். ஓகே, அந்த ஆளை நான் அகாமடேட் பண்ணுறது எவ்வளோ நான் ஸ்மாலாக இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் கண்ட்ரோலபிள். நானும் அதனால என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்றதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனாலும் இது ஸ்கூல் மாதிரி இருக்காது, கான்ஃபரன்ஸ் மாதிரி ஆகிடும். ஸ்டேஜ் மேலே பேசுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்கன்ற. ஏன்னா ஹால் கெப்பாசிட்டி ஆக்சுவலி பெருசு. அதான் கேட்க வந்து எவ்வளோ இருக்கும்? 150. ஓகே, அதில் நீங்கள் 40 தான் ஃபில் பண்ண நினைக்கிறேன். 40 தான் ஃபில் பண்ண நினைக்கிறேன். 150 வேண்டாம். அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நாய்ஸ் ஆயிரும். பாதி பேருக்கு அது நாய்ஸ் தான் ஆகும். ஓகேவா. நிறைய பேர் இது கடைசியில் நெட்வொர்க்கிங் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு வந்துடும். ஆமாம், முடிங்கடா பேசிட்டு நான் கிளம்புறேன் மாதிரி. அதனால் வாண்ட் டு கீப் இட் லெஸ். சூப்பர், செம்ம இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபெயிலியரோட சான்சஸ் ரொம்ப கம்மி. எக்ஸாக்டாக ப்ரோ, எக்ஸாக்டாக. அதனால தான் நான் சொல்லும்போது சொல்லிட்டேன், பிச் பண்ணுறீங்கன்னா வாங்க, இல்லை ஆடியன்ஸ்னா வேணாம். ஏன்னா அந்த வேல்யூ ப்ரொபோஷன் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் 3 பேருமே வரீங்க, உங்களும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த டைமை வந்து இன்னொரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அந்த டைமை கன்சியூம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது ஸ்ட்ரிக்டாக சொன்னேன். ஆமாம், யோசிச்சு பார்த்தா நான் இன்றைக்கி எடுத்த முடிவு எல்லாமே நீங்கள் அங்கே சொல்லி தந்தது. எஸ் சொன்னவங்களுக்கும் இதில் ஒரு சந்தோஷம் தான். நீங்கள் யாராருக்கெல்லாம் நோ சொன்னீங்களுமே அவங்களுக்குமே நீங்கள் பண்ணது நல்லது தான். ஓகே, அவங்களும் வந்து ஒரு குழம்பிக்க வேணாம். ஆமாம், அவங்களுக்கான ஈவெண்ட் வரதான் போகுது. ஆமாம் ப்ரோ, அது ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஸோ லைக் நீங்கள் இப்போ ஆக்சுவலி பெங்களூர் நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ அங்கே வேறு என்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடக்காமல் இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த ஸ்கூல் விஷயங்கள்லாம் இங்கே தான் நடக்கலைன்னு, வேறு எங்கே நடக்குது ப்ரோ இதே மாதிரி? நான் என்ன சொன்னேனாக்கா, ஸ்கூல் வந்து எந்த ஏஜில் வேணால் படிக்கலான்றது இந்தியாவில் அது வந்து ஒரு தடையாகவே இருக்குது. வெளியே அந்த இதெல்லாம் வெளில அந்த தடையில் யார் வேணால் எந்த ஏஜில் வேணால் படிச்சுக்கிறாங்க. நடுவில் வந்து காலேஜ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறது இருக்காங்க. இங்கே அது எல்லாமே வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸோட கனெக்ட் ஆகிடுது, ஸ்டிக்மாவோட. ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே நம்ம 17 வயசு 18 வயசில் படிக்கும் போது நம்ம நாமக்காக படிக்கலை, நம்ம வந்து ஃபேமிலிக்காக படித்தோம். அவங்க என்னன்னா அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் இல்லை சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இது ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் நிறைய பேர் வந்து அந்த டைமில் படிக்கிறது. எப்படி படிக்கிறோன்றதையே இது ரெண்டு தான் டிசைட் பண்ணும். எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்றதும் இதுதான் டிசைட் பண்ணும். ஸோ அதனால் தெர் இஸ் ஸோ மச் ப்ரெஷர் வருது. இப்போ ஒரு வருஷத்தில் பிடிக்கல அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து விட முடியல, தெரிஞ்சாலும் விட முடியாது. ஏன்னா சோஷியல் ஸ்டிக்மாஸ் இருக்குது, எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
பட் அது வந்து அவுட் சைடில் இல்லை. அதனாலேயே நிறைய பேர் இங்கே வந்து படிப்புனாலே அது எப்பவுமே வந்து இது 10th இது 12th 22 இயர்ஸ் காலேஜ், மிஞ்சி போனால் இன்னொரு ஒரு 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான். 30 வயசில் திருப்பி படிக்கலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஓகே, அந்த விஷயங்கள் தான் நீங்கள் சொன்னது. ஆமாம், அது யாரும் நினைக்கிறதில்ல. ஸோ அது வெளி கண்ட்ரியில் அது மாதிரி அவங்க திங்க் பண்ணுறதில்ல. ஓகே ஓகே ஓகே. அது படிப்பாகட்டும் மேரேஜ் ஆகட்டும், தி டோன்ட் கோ ரிலேட்டட் வித் ஏஜ். இங்கே நம்ம வி டூ, வி ஹேவ் அவர் ரீசன்ஸ் பட் வி ஸ்டில் டூ. ஓகே 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 ஓகே. பட் அதனால ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம ட்ரை பண்ணுறதாகட்டும் எல்லாமே அவுட் பண்ணால் இது எதுவுமே வந்து ஒரிஜினல் ஐடியா இல்லை. சரி, தெர் இஸ் நோ ஒரிஜினாலிட்டி. அது ஓகே, உண்மையை மறைத்தாலோ தொலைத்தாலோ அதுதான் உண்மை, அதுதான் ஒரிஜினல். நீ எங்கேருந்து காப்பி அடிச்சன்றதை நீங்கள் மறந்துடணும், இல்லைன்னா தொலைச்சிடணும். ஓகே, சொல்லக்கூடாது யார்கிட்ட. தொலைச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரிஜினல் ஆகிடும். ஓகே, ஏன்னா எல்லா ஒரிஜினலுக்கு பின்னாடியும் ஒரு இன்ஸ்பிரேஷனோ ஒரு ஏதோ ஒன்று இருக்கும். நம்மளால் கண்ணை மூடி நம்மளால் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கண்ணை திறந்திருக்கும் போது என்ன பார்த்தீங்கன்ற கேள்வி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. அதுதான் சீனியர்ஸ் ப்ரோ. கண்ணை திறந்தப்போ எந்த சீன் பார்க்குறோம் அதுதான் வேற ஏதாவது எஃபெக்ட். அதை இங்கே கண்ணை மூடி வேற இடத்துல திறக்கும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், நான் ஒரு ஸ்டோரி எப்படின்னா அந்த ஒரு இது மாதிரி ப்ரோ, இடம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஆமாம் அங்கே ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் அப்படின்னா சுற்றி உட்காரச்சு ஸ்டோரி சொல்லுவாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாட்சி ஒரு கதை சொல்லுவாங்க. அது 350 rupees. இப்போ வந்து 8 பேர் தான் இருந்தோம், நல்லா இருந்துச்சு, லைக் பர்சனலாக இருந்துச்சு. அதில் தான் சொன்னாங்க மெட்ராஸ் டேன்னு சொன்னாங்க. சரி, இப்போ மெட்ராஸ் டே என்னன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சென்னைக்கு வந்து 385வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ போய் பார்க்கும் மெட்ராஸ் டேல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எதுவுமே ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக இல்லை. சரி, இப்போ ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக என்னலாம் பண்ணலான்னு அப்போ தான் ஒரு ஓப்பன் மைக் ஷோ வந்து நான் ரெஜிஸ்டர் 150 rupees, பெர்ஃபார்மர் 200-300, நம்ம பார்க்க 150. அப்போ ஓகே, ஓப்பன் மைக்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமா கனெக்ட் ஆகி தான் வந்துச்சு. அதை ஃபார்ம்னு வரும்போதுமே உங்களது தான், லைக் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக வைக்க முடியுமோ வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இன்னைக்கு எனக்கா புதுசாக தோணுதெல்லாம் இல்லை. சரி, அது ஒரிஜினல். ஆமாம், ஆனால் நீங்கள் இப்போ அது என்கிட்ட அந்த ஃபார்மை எடுத்துட்டேன்னு சொன்னனால வெளியே ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே இவ்வளோதான். அதுதான் சீனியர்ஸுமே. நான் ஜீனியஸ் கிடையாது, வெளியேந்து பார்க்க தெரியும், லைக் ஜீனியஸ் நானே சொல்லக்கூடாது, ஜீனியஸ்ன்னு தெரியும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த கம்யூனிட்டி ஒர்க் ஷாப்புங்கிறது ஒரு சீன், அந்த சீனில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். வெளியே வரும்போது ஜீனியஸாக தெரிவேன். ஆனால் அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து எல்லாருமே இந்த நாலேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் உங்கள் நாலேஜ் வந்துருக்கு, நீங்கள் இன்னொரு இடத்துலேருந்து கற்றுப்பீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ ஃபைனலாக இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னிருந்தீங்க பெங்களூர் வந்து அந்த கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்குது, லைக் நிறைய கல்ச்சர் இந்த சென்ஸ் ஸ்டார்ட் அப்போட இது சொல்கிறேன் ஹேப்பனிங் அதான் சொல்கிறேன். நான் இருந்த இப்போ மட்டும் இல்லை, 2016-15 அப்பயுமே வந்து அந்த ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக சொல்லுவாங்க. ஆமாம், நான் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஹேப்பனிங்கான பிளேஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் பெங்களூரில் என்ன ப்ரோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை உண்மையாக சொல்ல போனால். வாட் ஹேப்பனிங் பிளேஸ்னால் லைக் மற்றபடி ஓகே, லைஃப் ஸ்டைலு மற்றபடி என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. லைக் ஸ்டார்ட் அப் சீனில் என்ன மாதிரிலாம் அங்கே இருக்குது, இங்கே என்ன இல்லை ப்ரோ? ஆக்சுவலி இந்த ஒரு பார்ட்ஸ் தான் மிஸ்ஸிங். மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லி நினைக்கிறாங்க. மேபி இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் வரைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்துட்டு அதான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறாங்க. பட் இது ரெண்டும் ப்ளேம் இல்லை. ஓகேவா, ஸ்கில்லை வந்து ஒரு கம்பெனியை கூட ஒருத்தருக்கு போதுமான டைம் கொடுத்தா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா, பணம் வந்து நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணால் பணம் என்னை தேடி வரதான் போகுது. ஆமாம், இன்வெஸ்டருக்கு தான் நம்ம தேவை, அவங்க வரப்போகிறாங்க. இங்கே நல்லா பண்ணுற பிஸ்னஸ்னால் இங்கே தான் வரப்போகிறாங்க, வேறு எங்கே போக போகிறாங்க. ஸோ அது இல்லை இங்கே வந்து என்ன மிஸ் ஆகுது ப்ரோ? அந்த கொலாபரேஷன்ற ஒரு அர்த்தம் இல்லை. நோ அஜெண்டாக்கு அந்த எந்த வித அஜெண்டாவும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் சீனை வந்து இந்த சிட்டியில் யாரும் க்ரியேட் பண்ணல. இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா ஓப்பன் மைக், வா வந்து பிச் பண்ண, இப்போ நீங்கள் வந்து கம் பிச் கெட் 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நினச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம். ஆமாம், ஒரு ஸ்பான்சர் ஒரு பிராண்டை பிடிச்சி உங்கள் பிராண்டை நான் பெருசாக போடுறேன், நீ 2 lakhs கொடு, நான் அதை அவனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உங்கள் மைண்டில் எப்படி இருக்கும், 2 lakhs கொடுக்குறேன்னு சொன்னால் 10 பேர் வருவாங்க. சரி, அது வந்து வித் அஜெண்டா. அதுதான் சென்னையில் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஓகே, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா. ஓகே, வந்து சும்மா பேசலாமே அப்படின்றது வந்து நடக்கல. நோ அஜெண்டாவில் தான் அந்த ரியல் கொலாபரேஷன்ஸோ இதோ நடக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் நடக்கும்.
எனக்கு என்னென்னா எனக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது. எனக்கு எது வேணாலும் அவங்க 3 பேரையும் ரீச் பண்ணலாம். ஆனால் அதே ப்ரிவிலேஜ் நான் இன்னொருத்தங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணுறேன். கரெக்டு. இப்போ நம்ம சும்மா அப்படி கேஷுவலாக பேசும்போது நம்ம மைண்டில் எந்த வித தாட்டும் இல்லை, உங்ககிட்ட நான் இதை எடுக்கணும்னு நினைக்கல. அப்படின்னும் நான் ஓப்பனாக இருக்கேன், நீங்கள் பேசுகிறத நானும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உள்ளே வரும்போதே ஏதோ ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது வேணும், எனக்கு கஸ்டமர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு கான்ஃபரன்ஸே நடத்துகிறோன்னா கூட எல்லாரையும் இங்கே என்ன பேட்ச் போட்டிருப்பாங்க, ஃபவுண்டர்னா ஒரு பேட்ச் இருக்கும். இதில் முக்கியமாக பேங்க் ஆளுங்க தான் பேட்ச் எடுத்து மறைச்சி இப்படி வச்சுருவாங்க, 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. அதை பார்த்துட்டே வருவோம், இங்கேயே பார்த்துட்டு வருவோம். யாரெல்லாம் பச்சை போட்டிருக்கோம் அவங்ககிட்ட பேசுவோம், ஏன்னா அவன் இன்வெஸ்டர். ப்ளூ போட்டால் நீயும் நம்மளால் தான் ஃபவுண்டர், கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நான் நிஜமாகவே கான்ஃபரன்சஸில் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஐடி கார்டு கலர் டிஃபரன்சியேஷனே எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஆமாம், என்ன இப்படி கொடுத்துட்டனாலே அப்புறம் நான் வேர் பண்ணுறதுல என்ன இருக்குது, நானே நான் டவுன் கிரேட் பண்ணுறதோ இல்லை நான் என்ன பெருசாக நினைக்கிறதோ பண்ணிட்டேன். ஓகே, அந்த சமநிலை இருந்தால் தான் கொலாபரேஷன் நடக்கும். மேலே கீழே இருந்தால் கொலாபரேஷன் நடக்காது, அடிமைத்தனம் தான் நடக்கும். நான் சொல்லுவேன், நீ செய்வேன், ஹைரார்கி. ஓகே, அஜெண்டாவோட அதுதான் நடக்கும். ஐ வாண்ட் திஸ், யூ டூ திஸ். ஓகே, அது தவிர அதுக்கு நோ. ஆமாம், மேலே இருக்கவங்க பவர்ஃபுல்லாக காசு யார்கிட்ட அதிகமாக இருக்கோ, பேர் அதிகமாக இருக்கோ, அவங்க கீழே இருக்கவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கீழே இருக்கவங்களும் அது ரெண்டும் இல்லை, அது வேணும். அப்போ நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, நான் அதுதான் என்னோட சக்தியாக மாறிடும். பட் இது சமநிலைக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணுங்க. என்னோட அந்த ஃபேவரட்டான லைன், யூ பிரிங் கர்ட், ஐ பிரிங் சுகர், டுகெதர் வி மேக் லஸ்ஸி. ஓகே, 2 பேரும் சேர்ந்து சமைச்சா அது கம்யூனிட்டி. ஓகேவா, நான் சமைச்சிட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டா அது பிஸ்னஸ். ஓகே 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 ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ ஹேப்பனிங்கான பிளேஸாக சென்னையை மாற்றுறதுக்கு ஒன்று நோ அஜெண்டா, இது விஷயங்கள் நோ அஜெண்டா. நெக்ஸ்ட் ப்ரோ, சமநிலைக்கு கொண்டு வாங்க. ஓகே, கொலாபரேஷனுக்கு இந்த மாதிரி க்ரேஸியாக திங்க் பண்ணுங்க. இந்த ஃபயர் சைட் சாட்டு எல்லாம் வேணாம். இப்போ நீங்கள் யோசிச்சிங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபவுண்டர் சொன்ன மூவியை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் அங்கேருந்து வெளில போகும். ஆமாம், ஓகேவா. ஸோ அது நம்ம அந்த ஃப்ரீடமாக நம்ம தான் கொடுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் அப் பற்றி 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்க ஸ்டார்ட் அப்பில் தான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நானும் என்னோட கோ ஃபவுண்டரும் ஃப்ரெண்ட் ஆனது நாங்கள் ஒரு ரூம்மேட்ஸ். ஓகே ஓகேவா, அவனோட சாக்ஸ் எல்லாம் நான் 7th ஃப்ளோர்லேருந்து தூக்கி போட்டிருக்கேன், பண்ணியிருக்கேன். ஓகே, அதெல்லாம் பண்ணியும் அவன் எனக்கு கூட இந்த போட்டான். ஓகே, ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்வர்சேஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, நாங்கள் 2 பேரும் நெட்வொர்க்கிங், நிறைய பேர் இன்றைக்கி கூட யாரோ ஒருத்தங்க மெயிலில் கேட்டிருந்தாங்க, எப்படி கோ ஃபவுண்டரை பிடிக்கிறது. லைக் திஸ் அவர்கிட்ட நான் இது ஒன்று தான் சொன்னேன், கோ ஃபவுண்டரை தேடாமல் கிடைக்கும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஓகே, போகிற இடத்துல எல்லாம் பரோட்டா தேடுற மாதிரி. ஆமாம், போகிற இடத்துலலாம் பொண்ணு தேடுற மாதிரி. உங்களுக்கு கல்யாணம் ஆசை இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆசை இருக்கான்னு கேட்காம ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகிற மாதிரி பேசுனா தென் யூ வில் நோ. ஓகே, ஃபைன் ப்ரோ, ஃபைன் 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 ஃபைன். ஸோ ஹேப்பனிங் ஆகிறது இதெல்லாம் தான் பண்ணணும். கரெக்ட். இதுதான் சீக்ரெட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 crores வேண்டாம். எல்லோரும் வாங்க பேசலாம், பணம்லாம் இங்கே நிறைய இருக்குது, பண பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஈவெண்ட்லாம் அங்கே நடக்கும் ப்ரோ? நீங்கள் போய் லைக் கிரேஸியானது இல்லைனா இந்த இன்னோவேட்டிவ் அது இருந்துச்சுன்னு மாதிரி இப்போ நம்ம பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சும்மாவே இந்த மாதிரி குரூப்பில் போட்டு கூப்பிட்றது. இன்றைக்கி நான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் 2016. ஓகேவா, அங்கே ஒரு வில்லா ஹவுஸ் மாதிரி, அது வெறும் ஃபவுண்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். பேசிக்காக அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் காட்டுவீங்க, ஃபவுண்டர் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே ஸ்டே பண்ணலாம். 120 rupees per day. அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குல்ல ப்ரோ அந்த இப்போ வேறு, நான் இருந்தபோது வேறு. ஓகேவா, அதனால தான் நான் நேம் சொல்லலை. ஓகேவா, ஸோ அப்போ அது ஸ்மால் ஹவுஸ் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 தெரு தள்ளி ஃபார் மியூசிஷியன்ஸ்க்கு இருந்தது. நீங்கள் மியூசிஷியன்ஸ்னால் உள்ளே வரலாம். 110 rupees per day இந்த மாதிரி. ஸோ மேலே தங்குறவங்க எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் பீப்புள் தான். ஓகேவா, அண்ட் அவங்களும் 2 நாள் தங்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு Airbnb கான்செப்ட் தான், அதை ஒரு தீம்டாக மாற்றுறாங்க இல்லையா. ஓகே, அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் பண்ணுறதில்ல. இங்கே அஜெண்டா மணி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணி தரேன். இங்கே என்ன இருக்கு, அங்கே அஜெண்டா இல்லை, வாங்க
பேசலாம். Just எனக்கு உங்களுக்காக இந்த கான்டெக்ட் பண்றேன். வந்து தரேன், உங்கள் கான்டெக்ட் எனக்கு லைக் தாங்கன்னு சொல்லலை. தாங்கனே கிடையாது. இந்த பேசுவோம். மாதிரி பேச சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் நிறைய அங்கெல்லாம் பேசியிருக்கேன். நைட்டு 12 o'clock 1 o'clock வருவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆமாம், ஆக்சுவலி இதே மாதிரி ஆட்டோமிக்ஸ் தெரியும்ல ப்ரோ, ஆகாஷோட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னா அவர் ஆஸ்திரேலியா போயிருந்தார்ல, ஆஸ்திரேலியா போகும்போது அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் மிக்சர் மாதிரியான விஷயங்கள் பீச்சில் நடந்திருக்கும் போல். ஓகே. ஸோ கம்பல்சரியாகவே லைக் அங்கே அவங்க கல்ச்சருக்கு பீச் ட்ரெஸ்ஸில் தான் வரணும், ஃபார்மலாக ஒரு கோட் சூட் போட்டு வர்றது அப்போல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கேஷுவலாக தான் வரணுங்கிறது தான் ரூலே. அங்கே வந்து லைக் எல்லாருமே ஸ்டார்ட் அப் மிக்சர் மாதிரி நடந்திருக்கு. அப்போ நாமளும் ஒன்று பண்ணுவோம் சொல்லி மெரினாலன்னு பிளான் பண்ணோம். காலங்காத்தால தான் வரணும், எப்படி தூங்குறீங்களோ அப்படி தான் வரணும், கிளம்பிலாம் வரக்கூடாதுன்னு மாதிரி பிளான் பண்ணோம். இட்ஸ் எ கிரேசி ஐடியா. அவ்வளோ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றதுக்கு நோ இது யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நானும் ஆகாஷமே நடந்துட்டு வந்துட வேண்டியது தான். இப்போ நான் வந்து பெங்களூரில் போனேன். நான் அன்றைக்கி காலையில் சொன்னேன், ஒரு போஸ்ட் போட்டேன். நான் பெங்களூரில் போய் உட்காரேன், யார் வந்து என்கிட்ட பேசணும் நினைக்கிறீங்களோ பேசுங்க. அட்மிஷன் நீங்கள் இமெயில் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவோன்னா அந்த டாஸ்க்கு கிடையாது. என்னை வந்து இப்போ மீட் பண்ணி 10 நிமிஷம் பேஸ் பண்ணிங்கன்னா பேசுனீங்க அவங்க அட்மிஷன். சரி, ஜஸ்ட் லைக் தட். அன்றைக்கி காலையில் எனக்கு தோணுச்சு, நான் போய் உட்காந்தேன். ஓகேவா, போஸ்ட்டு எனக்கு ஒரு ரீச் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. நான் சொன்ன டைம் ஈவினிங் வரைக்கும் நான் இருந்தேன். என்னை தெரிஞ்சு என்னை ஜென்ரலாக மீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய 3 பேர் வந்தாங்களே வழிய இதுக்கு யாருமே வரல. ஆனாலும் நான் 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஓகேவா. சரி, இதெல்லாம் ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் வந்து C3 பண்ணும்போதும் யாருமே அட்டன் பண்ணல. அந்த ஜூம் காலில் நான் என் கூடவே பேசிட்டு நானே கட் பண்ணிட்டு வைக்கிறேன். நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இட்ஸ் நாட் தட் நான் இப்போ ஒரு தூரம் பண்ணும்போதும் இந்த மாதிரி கூட்டமாக வந்துடுறாங்கன்றது இல்லை. கூட்டம் வர்றது எல்லாரும் பார்த்துடுறாங்க, தெரிஞ்சிருது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எத்தனையோ விஷயங்கள் நான் பண்ணி யாருமே வந்ததில்லை, வராமல் இருந்தது இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையே எப்பவும் பேசினாலும் அந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணி விட்டுருவீங்க நீங்கள். அது ரொம்ப முக்கியம் இல்லை. நானுமே ரொம்ப ஆன்சைட்டி ஆகிட்டேன். இங்கே போஸ்ட் போட்டேன், ரீச் ஆகலை. 5 நான் நினச்சதே 10 பேர் தான், அதுலேயே 6 பேர் வந்துட்டாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னான், 50% முடிஞ்சுது. ஆனால் எனக்கு ஒரு ஆன்சைட்டி, கம்மியாக வந்திருக்கேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, யாருமே வரலைனாலும் அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணணும். ஆமாம், யாருமே வரலனாலும் நம்ம ஒர்க் ஷாப் கூட நான் எப்பவுமே மைண்டில் வச்சுருப்பேன். நம்ம எப்பவுமே ஒரு மைண்டில் ஒரு வச்சுருந்தேன் ஒரு டவுட்டு, ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு யாருமே வராமல் நான் மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அன்றைக்கி நாமே கிளாஸ் எடுத்துகிட்டு வருவோம், அவ்வளோதான் அப்படின்ற மைண்டில் தான். பட் நடக்கலை. ஆமாம், எல்லா ஒர்க் ஷாப்புமே வந்துட்டாங்க. பட் ஆனால் தட் பாசிபிலிட்டி ஆல்வேஸ் இன் மை ஹெட் தான். ஸோ அது எல்லாரும் டெவலப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, லைக் என்ன பண்ணாலுமே ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு அவர் வந்திருக்கலாம், அதே பர்சன் கூட நீங்கள் நாளைக்கு கூப்பிட்டு வராமல் இருக்கு. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஓகேவா. ஸோ நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்காக அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம டயலின் கிடையாது. ஐ வாண்ட் மோர் என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் யூ, ஐ வாண்ட் லோ என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் யூ. ஓகே, வரலன்னா நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு என்னங்க கன்சர்னாக தான் கேட்கணும், என்ன ஆச்சு தான் கேட்கணும், மறுபடியும் வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் அதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு நமக்கு ஒரு பயங்கரமான ஐடியாவாக தோணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியும் தோணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு எதுவும் ஐடியா இருக்கா அப்புறம்? இப்போ ஸ்கூலுங்கிறதே எனக்கு தெரிஞ்ச பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது மாதிரி வேறு எதுவும் டாப் ஆஃப் த மைண்டில் இருக்குது? ஏன்னா எனக்கு இந்த ஐடியாலாம் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட பேசி நானும் 2 ஐடியா எடுத்துக்கிட்டேன். நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு புக்கு ஃபுல்லாக நிறைய எழுதி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஸ்கூல் மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இருக்குது. இப்போ ப்ராடக்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ணணுன்றது நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிடணும். 1000 ஐடியாஸ் இருக்குன்னா 1000 ஐடியாஸும் சக்ஸஸ். இப்போது நாளைக்கு ஒன்று லான்ச் ஆக போகுது. பான்ஃபயர்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் பான்ஃபயர் அவுட்டர் ஸ்பேஸ்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஓகேவா. இது பாட்காஸ்ட் வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அது ஆமாம், லைக் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் டைம் ஆகும். அப்போ இது வந்துட்டுருக்கோம். ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் என்ன அப்படின்னாக்கா, பான்ஃபயர் அப்படின்றதே ஒரு ப்ராடக்ட் கம்பெனி தான், அக்கௌண்டபிலிட்டிக்காக பில்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இமெயில் கிளப்பாக அதை வந்து நான் மாற்றினேன், பெய்டு இமெயில் கிளப்பாக. நியூஸ் லெட்டர்லேயே பெய்டு நியூஸ் லெட்டர். அது கொஞ்சம் அகைன் கம்யூனிட்டி டச் வந்து அதில் வந்து நான் கொடுத்துட்டேன். அது வந்து ஒரு 11 பேர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் கொடுத்தேன் அந்த கிளப்புக்கு. 11 பேர் இருக்காங்க. நான் இமெயில்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன், எப்படி அக்கௌண்டபிலிட்டி பண்ணணும், அது அவங்களுக்கான இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அதில் அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு குட்டி ப்ராடக்ட், பான்ஃபயர் ப்ராடக்ட். அதுக்குள்ளே நிறைய குட்டி ப்ராடக்ட் பண்ணுறோம். அதில் அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம். செம்ம ஐடியா அது. என்னன்னா அது என்கிட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது,
பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக நம்ம ஒன்று பண்ணணுன்னு ஒரு மைண்டில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு லிங்க்டின் போஸ்ட் ஏதோ ஒன்று எழுதுகிறோம், இல்லை ஒரு ட்வீட்னா அது ஒரு 10 தடவை கரெக்ட் பண்ணுவோம். எடுத்துடலாம், இது இப்படி போடலாம், இந்த ஃபோட்டோக்கு பதிலாக நம்ம அது வைக்கலாம். இது வந்து லிங்க்டினாக இருக்கட்டும், பிளாக் ஆகட்டும், ஆமாம் ப்ரோ, நானே அப்படி தான். யூடியூப் எடிட்டிங் ஆகட்டும், பாதி நாள் அப்படியே பப்ளிஷ் ஆகாமே போயிடும். இப்போ நீங்களாம் பண்ணிடுறீங்க, ஓகே. நிறைய பேரோட ப்ராப்ளமே ஷூட் பண்ணிவிட்டு அதை பார்த்து இன்னும் அது வந்து வெளியே வராமல் நின்றோம். அத்தனை பேர் கன்சல்ட் பண்ணுறேன், ஆனால் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா அது அப்படி கம்மியாது. ஒன்று என்ன சொல்லுவேன் எல்லாத்திட்டையும், ஒரு பாட்காஸ்ட் எடுத்து எல்லா ப்ராசஸ் முடிச்சு அப்லோட் பண்ணி அடுத்து எடுங்க. இல்லை நான் 5 பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு தான் பண்ணுவேன்பாங்க. நான் சொன்னேன், வாழ்க்கையில் அந்த 5 பாட்காஸ்ட் நீங்கள் எடுக்கவும் மாட்டீங்க, அது பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் யாரும் ரிலீஸ் பண்ணதும் இல்லை. அதுக்கு தான் ஒரு ஜீனியஸான ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கும். அந்த ஜீனியஸான நீங்களே அசந்து சீனியஸான ஐடியா ப்ரோ. என்னன்னாக்கா, என்னோட தியரி என்னன்னா, அந்த ஆங்ஸைட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ்ல அந்த எமோஷன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப வந்து மைண்ட் வந்து அதை ஓவர் திங்க் பண்ணும், ஷார்ப்பாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக பண்ணும். ஃபஸ்ட்டு டேட், ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ், எவ்ரி ஃபஸ்ட் இஸ் லைக் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய நர்வஸ்னஸ், நம்மளுக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டை வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பு. அவுட்டர் ஸ்பேஸுக்கு, அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ அதுதான் பான்ஃபயர் அவுட்டர் ஸ்பேஸ். அங்கே வந்து யூ வில் டைப், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ, இமேஜ், டெக்ஸ்ட், வீடியோ பப்ளிஷ் பண்ணு, நான் அதை அவுட்டர் ஸ்பேஸ் காமிச்சிருவேன். அவுட்டர் ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ் காமிச்சிட்டேன். புரியல எனக்கு. அவுட்டர் ஸ்பேஸ் யாரும் படிக்க முடியாது, அவ்வளோதான், நீ மறந்துடு, அது வாய்டு. ஓகேவா, நீ உனக்கு மட்டும் காட்டுவேன், இதுதான் உன் போஸ்ட்டு, சென்டிங் டு அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, சென்ட். இதை படிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆஸ்ட்ரோநாட்ஸ், யாராவது படிக்கலாம், ஃப்ரீயாக விடு, அவ்வளோதான். ஓகே, நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ போயிட்டு நீ போய் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, எதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யுவர் பிரெயின் வில் பி லைக் மச் மோர் காம் நவ். ஓகே, ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆங்ஸைட்டி போயிடுச்சு அதுக்கு. ஓகே, போஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு ஃபஸ்ட் டைம் ஆங்ஸைட்டி முடிஞ்சிருச்சு. செகண்ட் டைம் ஆக்சுவலி டெக்னிக்கலாக நீங்கள் அதை சென்ட் பண்ணி நமக்குன்னு என்ன நடக்கும் ஃபுல்லாக லைக் நான் இது வந்து நீ உனக்கு தெரிய வேண்டியது அது அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிடும். நீ டெக்னிக்கல் கேட்குற? இல்லை ப்ரோ, லைக் என்ன கேட்குறேன், யாருமே படிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களா, நீங்கள் இங்கே சேவ் யாரும் படிக்க மாட்டாங்க, கவலை சேவ் ஆகாது. நானும் படிக்க மாட்டேன், அதுதான் கேட்குறேன். யாருமே படிக்க மாட்டோம். ஓகே, இட் இஸ் சென்ட் டு அ பிளாக் ஹோல், அவ்வளோதான். இட் வில் நாட் கம் அவுட் ஆஃப் இட். ஓகே, இட் இஸ் கான். அது ஹிஸ்ட்ரி, நீ என்ன எழுதுற, சேவ் பண்ணுறோம், எதுவுமே இருக்காது, எந்த ட்ரேஸும் இருக்காது. ஓகே, அதுக்கு அட்ரஸே இல்லை, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண ப்ரோ? இப்போ நான் இருக்கேன்னா லைக் ஒரு சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு பெர்ஃபெக்ஷனிசம் தான் அவங்களை அக்கௌண்டபிளாக இல்லாமல் தடுக்கும். ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறது கிடையாது. நீங்கள் பண்ணலனாலும் நான் பண்ணலைன்னு நீங்கள் சொன்னால் யூ ஆர் அன் அக்கௌண்டபிள் பர்சன். ஓகே, இன்றைக்கி தான் நீங்கள் போட்டிருந்தீங்க அந்த பெஸ்ட் பர்சன்ஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது நான் எழுதுறேன்ல இந்த இமெயில் கிளப்பு, அதோட லாஸ்ட் லைனாக நான் லிங்க்டின் போஸ்ட்டாக போட்டுருவேன். புரியுது. ஓகேவா, இது வந்து அந்த இமெயில் படிக்கிறவங்களுக்கு உங்களை விட அது டபுள் மடங்காக புரியும். அந்த இமெயிலோட டச்சில் நான் இதை இங்கே சொல்லிடுவேன். புரியுது ப்ரோ, புரியுது. வேறு மாதிரி கனெக்ட் இருக்கும் அங்கே வேறு. அதனால தான் நான் ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, பான்ஃபயர் அட்டண்டன்ஸ் போஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து அட்டண்டன்ஸ் போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, யாருக்கும் புரியாது, பட் அது இமெயில் கிளப்போட ஒரு ரெஃபரன்ஸ் அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அது. ஓகே ப்ரோ. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது டு ஷோ அப். நான் பண்ணலனாலும் பண்ணல, இன்றைக்கி நான் லீவ் எடுக்கிறனாலும் நான் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடியது. லீவே எடுக்காமல் இருக்கிறது இல்லை. எல்லாரும் அதை வந்து நினச்சிக்கிறாங்க. ஐ மீன் அக்கௌண்டபிலிட்டினா நான் வந்து ஒரு நாளும் லீவ் எடுக்காமல், ஒரு நாளும் வந்து தோத்தாலும் தோத்துட்டேன்னு சொல்கிறது. ஒருத்தருக்கு சொல்லி அதை செய்ய முடியலன்னா அவர்கிட்ட போயிட்டு நான் செய்யலைன்னு சொல்கிறது, ஓடி போயிடக்கூடாது. நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கனாலே நீங்கள் அக்கௌண்டபிள் பர்சன். ஓகே, செய்யலைனாலும் அவர் வந்து என்கிட்ட சொல்லிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி பிரச்சனை இருக்குது. நான் ஒரு தனியாக குரூப்பே வச்சுருக்கேன். ரைட். அதில் 2 பேர் இருக்காங்க. 2மே என்எஸ்எஸ், அந்த என்சிசின்னு சொல்லுவாங்கல்ல, என்எஸ்எஸ்ன்னு என்சிசியில் இருந்தவங்க. நான் அவங்களுக்கு வேலையே என்ன மிரட்டுறது தான் வேலையை. அவங்க 2 பேரும் டெய்லி அனுப்பணும், எனக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது, என்னென்ன முடிச்சிருக்கேன், என்னென்ன உங்களுக்கா எனக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியுது நான் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணால் லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவேன். அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா என்னால் அதை அக்கௌண்டபிளாக இருக்க முடியல. அதுக்கு 2 பேர் போட்டிருக்கேன். 2 பேரும் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னேன், திட்டிடுறேன். உண்மையை ஃபோன் பண்ணி திட்டான். எனக்கு மனசுலாம் கஷ்டமாக போச்சுது, என்னடா விளையாட்டுக்கு சொன்னால் திட்டுறீங்கன்னு மாதிரி. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஃபான் பண்ணிடுறேன் நான். ஆனால் அது இது நினச்சிக்கோ, அக்கௌண்டபிளாக நீங்கள் கரெக்டாக இப்போ என்ன ஆனால் ஏன் ஷோ பண்ண மாட்டோம்னா பெர்ஃபெக்ஷனிசம் தான் தடுக்கும். நம்ம சரியாக பண்ணலையே, அப்போ அது என்ன ஆகுது, ஒரு ஃபியராகவோ இல்லை ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாகவோ ஆகிடுது.
நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்க, நான் செயல் தோத்துட்டேன்னு எப்படி ஒருத்தட்ட போய் சொல்கிறது. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த எம்பாரஸ்மெண்ட்லேருந்து வெளில வரணும், ஃபியர்லேருந்து வெளில வரணும், அந்த பெர்ஃபெக்ஷனிசம்லேருந்து வெளில வரணும். அப்போ அதை எப்படி சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணலாம்? ஓகே, அதுக்கு தான் இந்த அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுறலாம். ஓகே 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 அப்போ ஓரளவுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்லைனாலும் உங்கள் பிரெயின் என்னால் ஒரு 10% இது காம் டவுன் பண்ண முடியும். அது மாதிரி இதே நம்மளால் நினச்சிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்னது தான், உங்களோட அந்த பார்ட் ஆஃப் நம்ம பேசினது இல்லை, நம்ம பாடி கம்யூனிட்டி பில்டிங் பேசினோம், இந்த வாட்டி இது பேசிட்டோம். உங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் பர்சனலாக நிறைய கேட்டிருக்கேன், லைக் சாஸ் பில்ட் பண்ணுற அந்த பெர்ஸ்பெக்டிவ் நிறைய இருக்கும். பிளான் பண்ணுவோம்ல. ஆமாம் WTF மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணலாம். ரவுண்ட் டேபிள். ஆமாம், ராஜு சஞ்சீவ், நீங்களும் சஞ்சீவின் ஒருத்தவங்களும் சேர்ந்து அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணலாம். அது நம்ம சீக்கிரமாக பண்ணிடுவோம். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் எந்த எபிசோடும் பண்ணவே இல்லை. அது எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ப்ரோ. அது நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. அதுவும் இது பிளான் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பான்ஃபயர் பற்றி பேசுவோம் அந்த டைம். கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாமே டிஎன்ஏ ஸ்கூல் பற்றி நம்ம மேக்ஸிமம் அதையும் சொல்லிட்டோம். ஆமாம் ப்ரோ. லைக் எனக்கு என்ன பிளான் இருக்குன்னு சொல்லணும் ஆசை. இதெல்லாம் ரீலாக போட சொல்லுவோம் எப்பாஃப்ரா, நான் அதை பண்ண மாட்டேன். பாட்காஸ்ட்லேயே பேசிடுவோம், பார்க்குறவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டியும் முடிஞ்சது. ஆமாம், என்னென்னா எஜுகேஷனை மார்க்கெட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. அந்த கில்ட் எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருந்தது. ஓகே. ஏன்னா அது நிறைய பேர்கிட்ட சொல்லணும், அப்போ தான் இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு தெரியும். ஆனால் ஒரு எஜுகேஷன் ஷுட் நாட் பி மார்க்கெட் ஒரு டைலமா இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஓகே, எல்லாத்தையும் சொல்லிடுவோம், என்ன நடக்குதுன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுவோம். லெட் பீப்புள் டிசைட். அவங்களுக்கு நான் டைம் கொடுப்போம். அட்மிஷன் கொடுத்தா உடனே நீ நாளைக்குள்ளே எனக்கு இதை பண்ணுன்னு எதுவும் இல்லை. அந்த 1 வீக் கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, யாரெல்லாம் முடியலையோ அவங்கள என்ன சொல்கிறோன்னா, சப்போஸ் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல, எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், ஐ நீட் மோர் டைம், எனக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி கொடுங்க. போதும். ஓகே. ஸோ தட் நான் உங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த சைடும் போயிடக்கூடாது. ஆமாம், ஏன்னா அந்த 24,000ங்கிறது அவங்களுக்கு அதுதான் தோணும். அவங்களுக்கு தோன்றதோட நம்மளுக்கு உள்ள ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நம்ம பண்ணுறது அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா எஜுகேஷன் ஷுட் டெஃபினெட்லி நாட் பி மார்க்கெட். பட் ஆனால் இன்றைக்கி இதை பண்ணணும், ஒரு ஆல்ரெடி கட்டினவங்க அவங்க, நம்ம கட்டலை, அதுக்கான ரெண்ட் இருக்குது, அது நம்ம கட்டலை. இவ்வளோ பேர் ஒரு 40 பேர் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், வரவங்க எல்லாருக்கும் ஸ்டே கொடுக்கணும், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரையும் பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஆமாம், லைக் 3 நாள் சாப்பாடு, 3 டைம் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், டீ எல்லாமே இதாயிரும். ஓகே ப்ரோ. ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீ வைக்கிற அமௌண்ட்டு உனக்கு கில்ட்டாக இல்லைன்னா நீ எவ்வளோ வேணால் சொல்லு, எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம கில்ட் இருக்கக்கூடாது, நம்ம சொன்னது கரெக்டு தாங்கிறது. கரெக்ட், அதுதான் சொன்னீங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லா பாயிண்ட்லேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ 799 வச்சாலும் சொல்ல தான் போகிறாங்க. இல்லை, ஒரு 449 வச்சாலும் சொல்ல தான் போகிறாங்க. ஆமாம், அதுக்கு பதிலாக எனக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும், நான் இந்த இதுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன், நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பண்ணிக்கலாம், எதுவும் தப்பு இல்லை. அமௌண்ட்டுங்கிற விஷயம் இது இல்லை. மணி இஸ் நாட் அ பேட் திங். மணி வேணும், அது எவ்ரிபடி ஷுட் அக்செப்ட். மணி இஸ் நாட் அ வில்லன் மாதிரி பார்க்க வேணாம். அதை என்னன்னா ப்ரோ இல்லை, நான் பர்சனலாக சொல்கிறேனே, கேட்டால் தப்பாக நினச்சிப்பாங்களோ, அந்த ரிலேஷன்ஷிப் போயிருமோ, லைக் ஒரு ஃபேவராகவே எல்லாமே எதிர்பார்ப்பாங்களோ மாதிரியான ஒரு. ஆனால் அதை பேசலாங்கிறீங்க கம்ஃபர்டபுளாக அதை பேசணும். இல்லைனா நம்ம ட்ரெயின். ஏன்னா இதெல்லாம் நான் த இயர்ஸ் ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் ஃப்ரீ அண்ட் எது எனக்கு மேக்ஸிமம் ட்ரெயின் ஆச்சுன்னா என்னோட பிரெயின் அண்ட் எஃபர்ட் அண்ட் எல்லாம் நம்ம ஃப்ரீன்னும் போது நிறைய பேர் நம்மளை இழுப்பாங்க, நிறைய நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். வில் பி லைக் கான். ஓகே, அந்த ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணுறதுமே கஷ்டமாகும். இப்போ நம்மளுக்கு ஷோ அப் ஆகலை, அதுவே ஒரு 10 ரூபா, அதுவும் நடக்கலை. அப்போ என்ன ஒன்று, எல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு ஆட் ஆயிரும். ஸோ எவ்ரி கம்யூனிட்டி ஷுட் பி மானிட்டைஸ். இது நான் சிம்பிளாக இதுதான் நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எந்த கவர்மெண்ட்டுமே பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் தான் இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு பாரோ பண்ணுது, கவர்மெண்ட் கடன் வாங்குதுன்னா அதில் இருக்க மக்களும் கடன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? கவர்மெண்ட்டோட வேலை அதோட கஜானா, அதோட கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணால் தான் கவர்மெண்ட் கொடுக்குற ப்ராமிசஸை அதால் மெயின்டைன் பண்ண முடியும். நான் இதை ஃப்ரீயாக தர அது பண்ணுறேன்னா யாரும் காசுல இது அதுக்கு அப்போ அக்கௌண்ட் ஷீட் பாசிட்டிவ் பேலன்ஸ் நோக்கி போகணும். பாரோவில் பண்ணால் அது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, டெப்ட். இது வெளிநாடுகளில் சில கண்ட்ரீஸில் மக்கள் ஓட்டு போடும்போது இவ்வளைக்கு மேலே பாரோ பண்ணக்கூடாதுன்றத கண்டிஷன் வச்சுலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் ஸ்மால் கண்ட்ரிஸோட கடன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 20%, 30% ரேஞ்சு கீழே மெயின்டைன் ஆகப்பட்டிருக்கு. ஓகேவா? டெப்ட் இல்லாமல் தே ஆர் லிவிங் ஹாப்பிலி.
இது நான் எங்கேருந்து படித்தேன்னா ஸ்மால் கண்ட்ரிஸ் ஆர் ஹாப்பி கண்ட்ரிஸ்ன்னு லிஸ்ட் எடுத்தால் எப்போவுமே இந்த டென்மார்க், ஸ்வீடன் இதுவே வருது. இவ்வளோதான் நிலைமை, இவ்வளோதான் பரப்பு, நம்ம எவ்வளோ இருக்குது, நம்மளால ஏன் அதை கல்டிவேட் பண்ண முடியல அப்படின்னாக்கா வி ஆர் பாரோவிங் ஸோ மச். ஓகே அங்கே ஒரு டைமில் பண்ணும்போது மக்கள் எல்லாம் ஓட்டு போடும்போது கண்டிஷன் வச்சுட்டாங்க, இதுக்கு மேலே நீ பாரோ பண்ண இந்த அமௌண்ட்டுக்கு. ஏன்னா நீ பாரோ பண்ணுறது இஸ் பாரோயிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன். வி ஆர் ஆல் நவ் டெப்ட். ஆமாம், கவர்மெண்ட்னா நம்ம தான், லைக் வி ஆர் ஆல் இன் டெப்ட். ஓகே என்ன இருக்கோ அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணி வில் லிவ் ஹாப்பிலி வித் தட். ஓகே இது பர்சனலும் கரெக்டாக இருக்கும், ஒரு கண்ட்ரியும் ஒரு கம்யூனிட்டியும் கரெக்டாக இருக்கும். ஆமாம், எல்லாமே எந்த கம்யூனிட்டியுமே பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் இருக்கணும். ஓகே எந்த ஒரு கிரியேட்டருமே, எனக்கு கிரியேட்டர் சார்பாகவும் சொல்கிறேன், கிரியேட்டர் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் இருக்கணும். அப்போ தான் அந்த கிரியேட்டர் நல்லா பண்ண முடியும். எக்ஸாக்டாக ப்ரோ. ஆமாம், அது ஒரு வேறு டாபிக். ஸோ கிரியேட்டர் கேஷ் கேட்டோடனே எல்லாரும் வந்துட்டு கேஷ் கேட்டார்னு அவருக்கு பண்ணதான் அவர் திருப்பி செய்ய முடியும். எக்ஸாக்டாக ப்ரோ. ஆமாம், லைக் இங்கே இருக்கனால நிறைய விஷயம் தெரியும், ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான் சீக்கிரமாக. எப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஆமாம் நீங்கள் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த விஷயம் லைக் அது ஏன்னு தெரியல, காசு விஷயம் பேசுறதுக்கு எல்லாருக்குமே அன்கம்ஃபர்டபுள் தான். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு லைட்டாக பதட்டமாக இருக்குது, எதாவது கேட்டுருவாங்களோ என்ன சொல்ல போகிறோன்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது காசு பற்றி பேசுகிறது. அதை வந்து இது பண்ணணும் ப்ரோ. இது சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் அந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல, சில மூலம் எங்கே போச்சுன்னா நீங்கள் புக் எழுதிட்டு இருந்தீங்க, அதுக்காக தான் இதெல்லாம் கற்றுட்டுருங்கன்னு நினைக்கிறேன். லைக் கரெக்டாக நீங்கள் அதை கம்யூனிட்டிக்காக கற்றுக்குறேன். இது வந்து ஆக்சுவலாக அந்த புக்கும் கம்யூனிட்டி பில்டிங் பற்றி தான் என்கிட்ட பேசும்போது ஒரு சொன்னீங்க, இதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி சொன்னீங்க. புக் என்னாச்சு ப்ரோ? ஜென்ரலாக புக் வந்து அக்கௌண்டபிலிட்டி புக் வந்து லாட் பெட்டர் தென் வாட் இட் யூஸ் டு பி 3-4 months பேக். ஓகே ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். நம்மலாம் பேசணும். ஆமாம், அதான் கேட்குறேன். புக் அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் ஒரு பாயிண்டில் முடிவு பண்ணிட்டேன், நம்மளால் இது எழுத முடியாது அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன். ஓகே அப்போ தான் வந்து டைரக்ட் சிவர்ஸ்க்கு நான் வந்து அவர் ஒரு புக்கு நான் இமெயில் தட்டினேன். ஓகே இது நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன்னு. அவர் ரிப்ளை பண்ணார். சரி அதுதான் வந்து சேஞ்சு, எனக்கு மொமெண்டம் சேஞ்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த மெயிலில்? அவர் ஃபஸ்ட்டு ஐ தேங்க்டு. சரி என்னோட மோஸ்ட் ஆஃப் த மெயில்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நான் அனுப்புறது இல்லை வந்து வேறு யாருக்கும் அனுப்புறது எல்லாமே கிராட்டிடியூட் தான். ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் தம். எங்கேயோ மைல்ஸாகவே தள்ளியிருக்கீங்க, பட் யூ இன்ஸ்பயர்ட் மீ டு டூ திங்ஸ். இன்றைக்கி நான் பண்ணுற பாதி கிரேசி திங்ஸ் எல்லாம் லைக் அந்த கரேஜ் கம்ஸ் ஃப்ரம் தட் மேன். ஹி இஸ் டூயிங் இட், ஐ கேன் டூ இட். ஆமாம், அவருமே அந்த புக்கில் எல்லாம் எப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஆமாம், சிம்பிளாக இவ்வளோ தானே அவ்வளோதானே இருக்கும். ஸோ அவரோடது வந்து ஹவு டு லிவ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதோட சைன்டு காப்பி வந்து ஐ ரிசீவ்டு ஃப்ரம் யூஎஸ். அது படிக்கும்போது அந்த ஃபார்மேட் வந்து எனக்கு வந்து பெரிய ஷிஃப்ட் கொடுத்தது. எல்லாமே 4 லைன். திருவள்ளுவர் 2 லைனில் எழுதின மாதிரி ஒரு எல்லாம் 4 லைனில் எழுதி வச்சுருந்தாரு. ஓகே என்னோட புக்கு பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, ஐ ஆக்சுவலி ரோட் அ லாட். பக்கமாக போயிடுச்சு, நிறைய எழுதிட்டேன். எது எங்கே பேஜுக்கு போகுதுன்னு தெரியல, யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கோரிலேஷனே வரலை. இது படித்த பிறகு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, எதுக்கு கோரிலேஷன். என்னோடய புக்கோட அப்புறம் நான் புக்கோட ஃபஸ்ட் பேஜை முதல்ல எழுதினேன். என்ன எழுதுனேன்னா, இந்த புக்கை நீ நடுவில் எந்த பேஜ் வேணால் திருப்பிக்க, அந்த பேஜ் மட்டும் உனக்கு வேல்யூபுளாக இருக்கும், அப்புறம் முடிக்க. ஓகே இந்த புக்கு நீ ஆர்டரில் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்போ வேணால் எந்த பேஜ் வேணால் படிக்கலாம், அந்த பேஜில் யூ லேர்ன் சம்திங் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு ஐ மூவ்டு. ரெண்டாவது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, ஐ வாண்ட் டு இதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் கிடச்சிது. when I get this book out finally, ஓகே இன்னும் ஒரு 4-5 months I'll get it done. அதை வெளில விடும்போது this will be an unlimited book. உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் அந்த புக்கில் வருதோ every month 2 new pages will be added and sent to you. ஓகே வந்துகிட்டே இருக்கும். This book will never end. ஓகே ஏன்னா இந்த புக்குக்கு தான் கோரிலேஷனே கிடையாது, இதுக்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது எண்டிங்கும் கிடையாது. ஓகே நான் அந்த புக்கை வாங்கிட்டேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 புது பேஜ் கிடைக்கும். ஓகே ஒரு மாதத்துக்கு 2 புது பேஜ் கிடைக்கும். மெயில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே எப்படி ஒரு இதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஓகே ஏன்னா எனக்கே இந்த புக்கை பார்க்க மாட்டேன், இங்கே எதுக்கு இங்கே ரிலேஷன். ஏன்னா கம்யூனிட்டின்னு ஒரு கான்செப்ட் எடுத்த பிறகு எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணி தான் வரணும். பாலிடிக்ஸ் டச் பண்ணணும், எக்கனாமிக்ஸ் டச் பண்ணணும், ஓகேவா, கல்ச்சர் டச் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறது. இந்த கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே நடத்துகிறாங்க, ஒரு கல்ச்சர் தெரிஞ்சுக்கிறது, பல பேர்கிட்ட பேசுறது கற்றுக்கிறது. ஸோ அப்போ அது நிறுத்த போகிறதில்ல. இது நான் புக்குக்காக பண்ணலன்னு ஏன் சொன்னேன்னா, நான் இது புக்காக பண்ணல, கம்யூனிட்டி நிறைய தெரிஞ்சுக்கணுதுக்காக பண்ணுறதுனால. அப்போ நான் புக்கு எழுதி முடித்தாலும் அதை நான்
பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அப்போ அதை நான் ஏன் அவங்களுக்கு தரதை மட்டும் நிறுத்தணும்? நான் படிக்கிறத நிப்பாட்டல, ஏன் தரதை நிப்பாட்டணும்? கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதையும் நான் 2 பேஜாக கொடுத்துட்டே இருக்கலாம். சூப்பர் ப்ரோ. செம பிளான் இல்லை? அப்போ வரும் 5 மாதத்தில் வரும். அப்போ ஜானில் நான் அக்கௌண்டபிலிட்டியாக கேட்பேன். கண்டிப்பாக. ஓகே லிங்க்டின் போஸ்ட் போட்டுருவேன். கண்டிப்பாக. நான் வந்து தீபக் ப்ராமிஸ் மீ ஆன் தட் டே August 15th வேறு மறக்கவும் மாட்டேன் டேட்டு. இப்போ அவனை இன்னைக்கு அக்டோபர் ஜான் 1st கேட்டுருவேன். ஓகே, வேர் இஸ் த புக் தீபக்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். டீலா ப்ரோ? யாரும் நம்மளை பப்ளிஷ் பண்ண தயாராக இல்லைனாலும் நான் எழுதுனது தரேன். எனக்கா தந்துருங்க. எனக்கு தான் இது பண்ணியிருந்தீங்க. சூப்பர். சைன்டு புக் எப்படி கிடச்சிது? நான் வந்து அவர்கிட்ட மெயிலே கேட்டிருந்தேன் அது எப்படி எடுக்கணும். அவரை கேவ் ஸ்டெப்ஸ். ஓகே, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆமாம். அவர் ஆனால் இஸ் வெரி ஹம்பிள் பர்சன் டு லைக் ரிப்ளை. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 4-5 இமெயில் கான்வர்சேஷன் வந்து இருக்கு. வி ஹேட். அவரோட சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் என்னோட ப்ராடக்டை காமிச்சேன். ஓகேவா, இது அந்த ப்ராடக்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஓகே, சம்மல்ல வரும் சரியல் திங். பிகாஸ் அவரோட புக்கு தான் நான் ஃபஸ்ட்டு படித்த புக். ஓகே, எந்த புக்கு? எனிதிங் யூ வாண்ட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் படித்த புக்கு அவரோட புக்கு தான். ஓகே, புக்குன்னு ஒன்று எடுத்து படிக்கிறது. எனிதிங் யூ வாண்ட். அதில் என்ன எழுதியிருப்பாங்க ப்ரோ? அதில் அவரோட ஸ்டார்ட் அப் ஸ்டோரி அது. ஓகே, ரொம்ப ப்ரில்லியண்டான ஸ்டோரி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டிங் ஜீனியஸ் பிளே அது இல்லை. ஆஸ் அ பர்சனாக அவர் எப்படி அந்த கம்பெனி நடத்தினாருன்றதே ஒரு வியப்பாக இருக்கும். ஓகே, அவ்வளோ வந்து ஒரு ஹம்பிளாக அந்த கம்பெனி கடைசியில் அக்வயர் ஆகிறது வந்து ஆப்பிள் கிட்ட. ஓகே, ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. வேணாம், போதும், இதுவே போதும். ஆக்சுவலி நம்ம இதை வந்து இதில் போயிக்கலாம். நம்ம புக் இது மாதிரி பண்ணணும்னு சொன்னோம்ல, அதில் ஒரு மாதத்துக்கு எனிதிங் யூ வாண்ட், லைக் எனிதிங் யூ வாண்ட் இன்னொரு நாள் அந்த புக்கும் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி நம்மளோட பேசாமல் நெவர் எண்டிங் தான். ஒரு 8 மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்டோட தீம் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி டிஎன்ஏ ஸ்கூல் தான். ஸோ அதை பற்றியும் பேசிட்டோம். மோரோவர் லைக் நிறைய விஷயங்களும் பேசிட்டோம் ப்ரோ. ஹாப்பி ப்ரோ. ஆமாம், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ப்ரோ. அப்போது நெக்ஸ்ட்டாக அக்டோபர் டேட்டு 12 to 14. ஸோ அந்த டைம் வந்துடுறோம். ஃபுல் கமிட்மெண்ட்டில் வந்துட்டு கிளாஸ்லாம் அடித்து மாஸ்க் காமிச்சிடலாம் ப்ரோ. ஸோ செம்ம எக்ஸைட்டட் நான். ஆமாம், இந்த டிராஃப்ட்டை எழுதி வச்சிடுறேன் போயிட்டு லிங்க்டின்ல என்னென்ன வேணும்ட்டு அன்றைக்கி டேக்கு எழுத வேண்டியதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன் நான். ப்ரோ, முக்கியமான விஷயம் சொல்ல இது பண்ணிட்டேன். இது அப்ளை பண்ணுற லிங்க். ஆமாம், அது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து போட்டுருவோம். ஆட் பண்ணிவிட்டு லிங்க் மாதிரி இருக்கா ப்ரோ? நான் மெயில் பண்ணுமா? இல்லை, ஒரு லிங்க் தான் அது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு லிங்க் தான். 20 minutes எடுக்கும். ஓகே, ஏன்னா நான் எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக கேட்டிருக்கேன். எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது ப்ரோ. நீங்கள் இது மாதிரி ஏதோ கம்யூனிட்டியில் சேர்றதுக்காக ஒரு ஃபார்ம் அனுப்புனீங்க. ஓகே, அந்த ஃபார்மில் வந்து ஹவ் யூ டிஃபைன் சக்ஸஸ்னு ஒரு கேள்வி. நான் உட்காந்து யோசிக்கிறேன், டைப் பண்ணுறேன், அழிக்கிறேன், டைப் பண்ணுறேன். எனக்கு ஆன்சரே பண்ண முடியல. எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறதுக்கு பெரிய தாட் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போயிடுச்சு. லாஸ்ட்டில் இதுதான் சக்ஸஸ் நான் டைப் பண்ணுறேன், எனக்கே தெரியுது இது இல்லையே சக்ஸஸ்ன்ட்டு. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பயம். யாராவது பாட்காஸ்ட்டில் கெஸ்ட்டாக நான் போகிறது நிப்பாட்டிட்டேன். ஏன்னா யாரையும் நான் கேட்பேன், நான் கேட்டிருப்பேன், நிறைய பேர்ட்டு கேட்பேன். இப்போ கேட்குறது இல்லை. அது காரணம் உங்களோட அந்த ஃபார்ம் தான். ஏன்னா திரும்ப நமக்கு கர்மாவில் நமக்கு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபார்ம். எல்லா கொஸ்டினுமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் பேரை தவிர. ஓகே, நல்ல நான் ப்ரொஃபஸராக போகிறேன். உள்ளே போனால் ஆசைப்பட்டா அது ஃபில்அப் பண்ண டைம் எடுத்துருக்கும் போல். அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது கரெக்டு. அது மாதிரி இருக்கும்போது அவங்க உள்ள வரும்போது ரொம்ப கிளாரிட்டியாக வருவாங்க. இங்கே என்ன கிடைக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு அந்த ஃபார்ம்லேயே தெரிஞ்சிடும். அவங்க ஒருவேளை செலக்ட் ஆகலை, அட்மிட் ஆகலை, நம்ம அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கலனா கூட ஐ திங்க் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற வரைக்குமே they'll get value. அதுக்குள்ளே அவங்க தாட் ப்ராசஸ் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டாஸ்க் இருக்கும். அட்மிஷன் இருக்கும். அந்த ப்ராசஸ் இருக்குது. இது மாதிரி நானும் சொன்னேன்ல ப்ரோ, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறது இதெல்லாமே ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தான். ஒரு கம்யூனிட்டி இன் சென்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அட்மின் ஒன்லி குரூப்பு. நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாள் அன்றைக்கி கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சேன் ப்ரோ. ஏதோ ஒரு ஸ்பேமர் உள்ள வந்து என்னெல்லாமல் லிங்கை போட்டு வெளியே போயிட்டான். இங்கே அவங்க கமெண்டில் என்னது அட்மின்ஸ் ஆர் ஸ்லீப்பிங்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஐயோ இதுக்கு தாண்டா நான் அட்மின் ஒன்லி குரூப்பாக வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிலாம் நடந்ததுனால அடுத்தடுத்த ஈவெண்ட் இப்போ ஸ்டாண்டப் பண்ணுறோம், இல்லைனா உங்களை புக் ரீடிங் பண்ணுறோம், இல்லைனா அந்த மாதிரி மூவிலாம் பண்ணுறோன்னா எல்லாமே அதில் பண்ணுறேன். அதுக்கு நான் வாட்ஸ்அப் லிங்க்குமே நான் கீழே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த என்ன மூவி பார்க்குறோன்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி ஏதாவது இன்ட்ராக்ஷன் இருக்குது, எந்த பாட்காஸ்ட் பார்க்கலாங்கிறது இன்ட்ராக்ஷன் போட்டேன்னா அவங்க லிங்க் அனுப்புனா அதில் இது பண்ணிக்கலாம். யாராவது ஸ்பேம் பண்ணாலும் என்ன பண்ணி நம்ம ஒரு நாள் உட்காந்து தேட்டரில் உங்களோட ஒரு பாட்காஸ்ட் பார்ப்போம் எல்லாரும்.
அப்படியா ப்ரோ? அது வந்து பார்க்குற எல்லாரும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பாட்காஸ்ட்டை தேட்டரில் உட்காந்து பார்ப்போம். எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. இதுவே அந்த பாட்காஸ்ட் பார்க்குறோம்ல, என் பாட்காஸ்ட் இல்லை, இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு உட்கார வச்சு பார்ப்போம். எல்லாரும் வியூவர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க எல்லாருக்கும் பெரிய ஸ்க்ரீனில் வந்து காட்டுங்க. அப்படியா ப்ரோ? எனக்கே ஹார்ட் படு பக்குன்னு இருக்குது. வீட்லேயே நான் பேசுகிற பாட்காஸ்ட் பார்க்கும்போது நான் நான் வெளியே போட பாருங்கன்ட்டு, எனக்கே நான் பேசுகிறத கேட்குறதுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்ததே இல்லை. நீங்கள் நானும் அந்த இது நடத்தினேன். இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். நேராக போய் ஒரு தேட்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஸ்க்ரீன் தெரியான்னு கேட்டு பாருங்க. இது பிரைவேட் ஸ்க்ரீன் 15 சீட்டர் இருக்கு ப்ரோ. 15 சீட்டர் மோர் தென் என்ன. கேட்ட பிறகு பதில் வரும், பதில்ல இருந்து நம்மளோட அடுத்த முடிவு வரும். அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் வாங்க எல்லாருக்கும் நான் வந்து தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக பாருங்கன்னு சொல்லி இது கூட பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான். இதுவும் பண்ணிடுவோம். எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நானும் என் பாட்காஸ்ட்டை எடிட்டில் பார்ப்பேன், தனியாக தான். நான் எடிட் பண்ணுற போது ஒரு வாட்டி பார்ப்பேன், ஹைலைட்ஸ்க்காக ஒரு 2 வாட்டி பார்ப்பேன் ஒரு பாட்காஸ்ட்டை. ஆனால் எப்படி நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா பண்ணி ஏதாவது பாராட்டினாங்கன்னா நமக்கு அந்த டைம் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை வந்து எல்லாத்தோடய சேர்ந்து பார்க்கலாங்கிறீங்க. ஓகே, இது உங்களுக்கு நான் ரெடி. நெக்ஸ்ட்டு 2 மாதத்தில் ஆமாம் பண்ணிவிட்டு ஒரு பாட்காஸ்ட் எடுத்துட்டு யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்க்ரீனிங் அது போடுங்க. இல்லை ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ஏதாவது ஒன்று மக்கள் திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறத போடுங்க. அதை எடிட் பண்ணி இல்லைனா ஒரு 4-5 எபிசோட் நீங்கள் பண்ணதை கட் பண்ணி ஒன்றாக்கி ஓகே பப்ளிஷ் பண்ணுங்கள். ஓகே, ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து பார்க்குறேன். எடிட்டிங் அண்ட் நரேட்டிவை மாற்றிட்டா அது ஸ்க்ரீனில் பார்க்க வேறு மாதிரி இருக்க போகுது. புரியுது ப்ரோ, புரியுது. ஆமாம், இல்லைனா ஆக்சுவலி நான் இது மாதிரியான கம்யூனிட்டியோட பேசிட்டு நான் குரூப்லேருந்து வெளியே போயிடுறேன், நீங்கள்லாம் பேசி முடிவு எடுத்து என்ன கூட்டிகிட்டு போங்கன்னு மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம கம்யூனிட்டி யாரும் வரல அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க கூட்டிகிட்டு போயிருக்கு, டீம் இருக்காங்க ப்ரோ, அவங்கெல்லாம் எல்லாரும் போயிட்டு எல்லாரும் போயிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஜாலி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்போ அதுமே பிளான் பண்ணலாம். ஸோ இன்னொரு வாட்டி நான் வரேன். நமக்கு கேட்டால் நோ சொல்லாதவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடும், வேறு வழியே இல்லை. வந்துட்டு டிஎன்ஏ ஸ்கூலோட லிங்க்கும் கீழே போடுறேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் போடுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் இருக்கும், அடுத்த என்ன ஈவெண்ட் அப்டேட்ஸ் இருக்கும். ப்ரோவோடதில் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சோடனே ஒரு அடுத்த இமெயில் டாஸ்க் வரும். அது முடிச்சோடனே லைக் அட்மிஷன் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ எல்லாத்தையும் அக்டோபரில் பார்க்குறேன். ஸோ இது தான் டவுட் இருக்குன்னா கூட இது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ பண்ணிடுங்க. ஏன்னா செப்டம்பர் எண்டு வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு இருந்ததுன்னா இதை வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். லாஸ்ட் மினிட்ல எல்லாமே. ஆமாம், முடிச்சிட்டா எனக்கும் ஈஸியாக இருக்கும், மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஷார் ப்ரோ, அப்போ அதை நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.